இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். பார்ட்னர்ஷிப் என்னன்னா, 2% 2 பேர் அந்த மாதிரி சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது வந்து பார்ட்னர்ஷிப். ஓகேவா? ஸோ பார்ட்னர்ஷிப்ன்றது 2 பேர் மூணு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது அவங்க ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. இண்டிவிஜுவலாக சொல்ல போனோம்னா எல்லாரும் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம், எல்லாரும் ஒன்றா சொல்லணும்னா ஃபார்ம்னு சொல்லுவோம். கலெக்டிவாக குரூப்பாக சொல்லணும்னா அப்படின்னு சொல்லுவோம், ஃபார்ம்னு சொல்லுவோம். பார்ட்னர்ஷிப்பில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 or more persons சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது தான் வந்து பார்ட்னர்ஷிப். ஓகேவா? அவங்க அக்ரிமெண்ட் போடாமல் போகலாம், அது வந்து அவங்க இஷ்டம். அக்ரிமெண்ட் வச்சுருக்க அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா? அக்ரிமெண்ட் வச்சுருக்கலாம், அது வச்சுருக்காமல் இருக்கலாம். பட் அக்ரிமெண்ட் வச்சுருந்தா மட்டும்தான் லா வந்து ரெகனைஸ் பண்ணணும். அக்ரிமெண்ட் வச்சுருக்கா லா வந்து ரெகனைஸ் பண்ணாது. அண்ட் மைனர் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப்லனா ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்ட்னர்ஷிப்பில் 50 பேர் தான் இருக்க முடியும். அந்த பார்ட்னர்ஷிப்பில் மெம்பர்ஸ் இருக்க முடியாது. அண்ட் அக்ரிமெண்ட் எப்படி இருக்கலாம்னா, ஓரளவு இருக்கலாம், ரிட்டர்னில் இருக்கலாம், வாலண்டரி போடலாம், போடாமல் இருக்கலாம். ஓகேவா? அண்ட் பிஸ்னஸ் என்ன, ட்ரேட், ஆப்ரேஷன், ப்ரொஃபஷன், இது வேணால் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிறவங்க கெயினாக அவங்க பண்ணிப்பாங்க, ஷேர் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணி இருக்காங்க, அவங்க பார்ட்னர்ஷிப்பில் என்ட்ரு ஆகிடுவாங்க. அண்ட் அக்ரிமெண்ட் ஷேர் கொடுத்தாலும் அது பார்ட்னர்ஷிப், அப்படி இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் கிடையாது. சும்மா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாததுலாம் கிடையாது, பார்ட்னர்ஷிப் கிடையாது. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். இல்லைன்னா அதில் கிடையாது, பார்ட்னர்ஷிப் கிடையாது. அண்ட் பிஸ்னஸை யாராச்சும் ஒருத்தரும் பண்ணலாம், இல்லை எல்லாரும் சேர்ந்தும் பண்ணலாம். ஓகேவா? எல்லாருமே மேனேஜ் பண்ண முடியும்னா ஒருத்தராச்சும் ஒருத்தர் பண்ணலாம், பிஸ்னஸை கேரி ஆன் பண்ணலாம். மற்றவங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். புரியுதா? மற்றவங்க எல்லாரும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஒன்று பண்ணிக்கலாம். அந்த பிஸ்னஸில் டெய்லி வந்து வேலை செஞ்சுக்கலாம். ஓகேவா? டெய்லி வந்து ஆக்டிங் ஃபார் ஆர் கேட் ஆன் பை ஆல். எல்லாரும் கேரி ஆன் பண்ணலாம், இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க பிஸ்னஸ் கேரி ஆன் பண்ணலாம். இதுக்கு பேர் மியூச்சுவல் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்க? மியூச்சுவல் ஏஜென்சி. ஓகே, ஒருத்தர் யார் ஏஜென்ட்டு, ஒருத்தர் பிரின்சிபல் ஏஜென்ட் மாதிரி எல்லாருமே வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அண்ட் ஏஜென்சி இல்லைனாலே பார்ட்னர்ஷிப் கிடையாது. மியூச்சுவல் ஏஜென்சி இல்லைனாலே கிடையாது, பார்ட்னர்ஷிப் கிடையாது. அந்த கேடி காமத் அண்ட் கோ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 2 எசென்ஷியல் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப்க்கு அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன், அக்ரிமெண்ட் டு ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இருக்கணும். செகண்டு, பிஸ்னஸ் எனி ஆஃப் தெம் கேரிட் ஆன் பை ஆல், பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை ஆல், எனி ஆஃப் தெம் ஆக்டிங் ஃபார் ஆலாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது பார்ட்னர்ஷிப், இல்லைனா அது பார்ட்னர்ஷிப் கிடையாது. இது ஒன் ஆஃப் த மெயின் கண்டிஷன் இருக்காங்க. அண்ட் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை பார்ட்னர்ஷிப் டீடுன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? பார்ட்னர்ஷிப் இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் இருக்கணும். எதுக்கு அக்ரிமெண்ட் இருக்கணும்? ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு. பிஸ்னஸ் எல்லாரும் பண்ணலாம், எனி ஆஃப் தெம் பண்ணலாம், பிஸ்னஸை கண்டக்ட் பண்ணலாம். புரியுதா? ஸோ பார்ட்னர்ஷிப் வந்து அது கிரியேட்டட் பை அக்ரிமெண்ட், ஸ்டேட்டஸ் கிடையாது. பட் இன்டூ அன்டிவைடட் ஃபேமிலினா அது கிரியேட்டட் பை ஸ்டேட்டஸ். அந்த ஃபேமிலியில் நீ பிறந்தினாலே நீ என்னது, மெம்பர். பட் பார்ட்னர்ஷிப் அப்படி கிடையாது. அக்ரிமெண்ட் போட்டு தான் நம்ம என்ன ஆக முடியும், பார்ட்னர் ஆக முடியும். அண்ட் ப்ராஃபிட் ஷேரிங் தான் இந்த ஒன் ஆஃப் த மெயின் இன்ட்ரெஸ்ட். ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, லாஸையும் ஷேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட்டை பற்றி பேசுகிறதுலாம் வந்து பார்ட்னர்ஷிப் கிடையாது. வெறும் கடன் கொடுக்கறது, சர்வெண்ட், ஏஜென்ட், அதெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் கிடையாது. ஓகேவா? விவர் ஆஃப் த டிசீஸ்டு பார்ட்னர், ப்ரீவியஸ் ஓனர், அதெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் கிடையாது. கிளியரா? நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஷேரிங் தான் ப்ரைமா ஃபேசி எவிடன்ஸ், மெயின் எவிடன்ஸ். ஓகேவா? ப்ரைமா ஃபேசி எவிடன்ஸ்னால் ஆன் தி ஃபேஸ் ஃபஸ்ட்டு ப்ரைமரி எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் தான் ஃபைனல் எவிடன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எவிடன்ஸ் என்ன, பார்ட்னர்ஷிப் இருக்கிறதுக்கு ஷேரிங் த ப்ராஃபிட் தான் ப்ரைமா ஃபேசி எவிடன்ஸ். ஸோ ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறது தான் ஒரு ஸ்ட்ராங் டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்க்கு உனக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் ஏஜென்சி இருக்கணும். 2 பேரும் எப்படி மியூச்சுவல் ஏஜென்ட்டாக இருக்கணும். மியூச்சுவல் ஏஜென்ட்னா ஒருத்தர் பண்ணுறப்ப இன்னொருத்தர் பயன் பண்ணணும், இன்னொருத்தர் பண்ணுறப்ப இவனை பயன் பண்ணணும். அதே மாதிரி பிரின்சிபல் அண்ட் ஏஜென்சி, நம்ம ஏஜென்சியில் பார்த்தோம்ல, இங்கே கான்ட்ராக்டர் ஏஜென்ட்டை போகணும், பிரின்சிபல் பயன் பண்ணணும்னா அதே மாதிரி ஒரு
அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எல்லாருமே பிரின்சிபல், எல்லாருமே யார்? ஏஜென்ட். ஓகேவா? அதை வந்து சாந்தி ரஞ்சன் தாஸ் குப்தா வெர்சஸ் தசீரா முர்சமல் இந்த கேஸில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் என்ன கன்க்ளூஷன் அரைவ் பண்ணிட்டாங்கன்னா, பார்ட்னர்ஷிப்பில் எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பு அண்ட் எந்த ஒரு அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணலை அண்ட் இங்கே பேங்க் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணலை. ஓகேவா? ரிட்டன் இன்ஃபர்மேஷனும் வந்து கன்வே பண்ணலை, பார்ட்னர்ஷிப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. அப்படின்னா இது என்ன கிடையாது, பார்ட்னர்ஷிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ பார்ட்னர்ஷிப்புக்கும் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நான் பார்ட்னர்ஷிப் ஒரு லீகல் என்டிட்டி கிடையாது, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி. இஸ் லீகல் என்டிட்டியில் டிஃபரன்ஸ் வந்து மெம்பர்ஸ். இங்கே எவ்ரி பார்ட்னர் ஏஜென்ட்டு, இங்கே எவ்ரி மெம்பர் வந்து நாட்டு ஏஜென்ட். இங்கே ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பார்ட்னர்ஷிப் டீட் போட்டிருப்பாங்க. இங்கே ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுறது பற்றிலாம் கிடையாது. இங்கே என்னென்னா டிவிடெண்ட்டை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது எப்போனா கம்பெனி டிக்ளேர் பண்ணும்போது தான் டிவிடெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இங்கே லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டெட், இங்கே லைபிலிட்டி வந்து லிமிட்டெட். இங்கே வந்து ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி, இது வந்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி ஆகிடும், மெம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. பார்ட்னர்ஷிப்பில் மற்றவங்களுடைய கன்செப்ட் இல்லாமல் பார்ட்னர்ஸால் ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் கம்பெனியால் என்ன பண்ண முடியும், ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அக்ரிமெண்ட் இல்லாமல் எல்லாருமே மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் மெம்பர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கூட டைரக்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது. இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. எப்போ வேணுமோ பார்ட்னர்ஷிப் டிசால்வ் ஆகிடலாம். பட் கம்பெனி எப்போ நினச்சாலும் டிசால்வ் ஆக முடியாது. அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ட்ரிபியூனல் அப்ரூவல் வாங்கணும். அண்ட் நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லுதுன்னா 100ன்னு சொல்லுது. பட் அதுவுமே 2014 50 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ரூல்ஸ் படி. கிளியராக? நெக்ஸ்ட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் 200 மெம்பர்ஸ் இருக்கலாம். பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்க முடியும்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி மேக்ஸிமம், நோ லிமிட். ஓகேவா? மினிமம் 7, டைரக்ட் மினிமம் 2, மேக்ஸிமம் 200. ஓகேவா? 1% கம்பெனியில் மினிமம் 1, மேக்ஸிமம் 1 தான். ஓகேவா? ஸோ டியூரேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து டெத் ஆர் கான்ட்ரரி இன்டர்மெண்ட் இன்சால்வன்சியில் டிசால்வ் ஆகிடும். பட் கம்பெனியில் டிசால்வ் ஆகாது. அது ஒரு பர்பச்சுவல் செஷன். கம்பெனி வில் go on forever. Definition of partnership and club. ஓகேவா? கிளப் இங்கே வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் எல்லா பிஸ்னஸை கேரி ஆன் பண்ணுவாங்க. பட் கிளப்ன்றது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்காது. வர ப்ராஃபிட்டை அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே எல்லாரும் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவாங்க, இங்கே எல்லாரும் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே மெம்பர்ஸ் வந்து ஏஜென்ட் கிடையாது, பார்ட்னர்ஸ் வந்து ஏஜென்ட். இங்கே இன்ட்ரெஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும், இங்கே இன்ட்ரெஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்காது. அண்ட் இங்கே வந்து சேஞ்ச் இன் பார்ட்னர் வந்து ஃபார்மோட எக்ஸிஸ்டன்ஸ் அஃபெக்ட் பண்ணணும். சேஞ்ச் இன் மெம்பர் வந்து கிளப்போட எக்ஸிஸ்டன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் இண்டிவிஜுவல் டிவைட் ஃபேமிலி சின்ன டிஃபரன்ஸ்னால் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் மூலமாக கிரியேட் ஆவாங்க. இண்டிவிஜுவல் ஃபேமிலி பை பர்த் மூலமாக கிரியேட் ஆகுது. பார்ட்னர்ஷிப்பில் டெத் ஆகிட்டா டிசல்யூஷன் ஆகிடும். இண்டிவிஜுவல் ஃபேமிலி டெத் ஆனால் அது டிசால்வ் ஆகாது. இங்கே எல்லா பார்ட்னர்ஸும் ஈக்குவலி மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் இங்கே கரெக்டாக மட்டும் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். மற்ற பார்ட்னர்ஸ்லாம் மெம்பர்ஸாக மட்டும் தான் இருப்பாங்க. பார்ட்னரோட ஆக்டுக்கு ஃபார்ம் பைண்ட் ஆகும். இங்கே கரெக்டாக ஆக்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸும் பைண்ட் ஆவாங்க. அவங்க அத்தாரிட்டி கொடுப்பாங்க. இங்கே லைபிலிட்டி அன்லிமிட்டெட். இங்கே லைபிலிட்டி வந்து கரெக்டாக லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டெட். பட் கோபர்சனர்ஸ் தான் மெம்பர்ஸ் உள்ளே இருக்கவங்க. ஓகேவா? கோபர்சனருடைய லைபிலிட்டி வந்து அவங்களோட எக்ஸ்டென்ட் ஆஃப் ஷேர் எவ்வளோ அது வந்து தான் அவங்க லைபிள். அக்கௌண்ட்ஸ் இங்கே வந்து க்ளோஸ், இங்கே வந்து டிசல்யூஷன் ஆகிடும். பட் இங்கே வந்து டிசல்யூஷன் ஆகாது. இது வந்து ஆக்ட் படி இருக்குது. இது வந்து இண்டிவிஜுவல் லா படி கவனாது. மைனரால் பார்ட்னர் ஆக முடியாது. அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்ட்னர் தான் மைனர் பார்ட்னர் ஆக முடியும். பட் இண்டிவிஜுவல் ஃபேமிலியில் மைனர் என்ன ஆக முடியும், மெம்பர் ஆக முடியும். அண்ட் டெத் அண்ட் இன்சால்வன்சி கண்டினியூட்டி அஃபெக்ட் பண்ணும். இங்கே கண்டினியூட்டி அஃபெக்ட் பண்ணாது. இங்கே மேக்ஸிமம் 50, இங்கே வந்து அன்லிமிட்டட். சரியா? சரி, இங்கே வந்து அக்ரிமெண்ட் இருக்கணும். பட் இங்கே வந்து அக்ரிமெண்ட் இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு
நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்புக்கும் கோ ஓனர்ஷிப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்னால் இது எக்ஸ்பிரஸாக இருக்கலாம் இம்ப்ளைட் இருக்கலாம். பட் கோ ஓனர்ஷிப்புங்கிறது பை இன்ஹெரிட்டன்ஸ் நான் நீங்கள் சேர்ந்து ஓனருங்கிறது வேறு, பார்ட்னர்ஷிப்புங்கிறது சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது. ஓகேவா? இங்கே வந்து ஒரு இம்ப்ளைடு ஏஜென்சி இங்கே இருக்கும். பட் இங்கே இம்ப்ளைடு ஏஜென்ட் கிடையாது, 2 பேருமே பிரின்சிபலாக இருப்பாங்க. ஒருத்தர் தான் கிடையாது, ஏஜென்ட் கிடையாது. பட் பார்ட்னர்ஷிப்பில் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுவோம், பிரின்சிபலாகவும் ஆக்ட் பண்ணுவோம். இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் ஷேர் ரெண்டுத்தையுமே ஷேர் பண்ணிப்போம். பட் இங்கே அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதர் பார்ட்டியோடைய கன்சென்ட் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் இங்கே கோ ஓனருடைய கன்சென்ட் இல்லாமல் தான் பண்ணுவோம், ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பார்ட்னர்ஷிப்புக்கும் அசோசியேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா சோஷியல் காஸ்க்காக கிரியேட் ஆகிருக்கிறது தான் அசோசியேஷன், இது ப்ராஃபிட் முடிவுக்காக கிரியேட் ஆகிருக்கிறது பார்ட்னர்ஷிப். ஓகேவா? ஸோ இங்கே ப்ராஃபிட் தான் ரன் பண்ணுவாங்க. இங்கே ரிலீஜியஸ் அசோசியேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வந்து இருக்குது? கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்புங்கிறது வேறு, கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸுங்கிறது வேறு. புரியுதா? கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்புங்கிறது வேறு, கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது வேறு. ஓகே, பார்ட்னர்ஷிப்ங்கிறது நிறைய பிஸ்னஸ் சொல்கிறாங்க. ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வந்து ஃபஸ்ட்டு டியூரேஷனை பேஸ் பண்ணியும் எக்ஸ்டென்ட் ஆஃப் பிஸ்னஸ் பேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. டியூரேஷனை பேஸ் பண்ணி பில் அண்ட் ஃபிக்ஸட், பில் அண்ட் ஃபிக்ஸட். இங்கே பர்டிகுலர் அண்ட் ஜென்ரல். பார்ட்னர்ஷிப் அண்ட் பில்லுனா ஃபிக்ஸட் பீரியட் கிடையாது, எப்போ தோணுதோ அப்போ க்ளோஸ் பண்ணிப்பாங்க. கிளியரா? பார்ட்னர்ஷிப் அண்ட் பில் தானே இது, ஃபிக்ஸட் பீரியட் கிடையாது, எப்போ தோணுதோ அப்போ என்ன பண்ணிப்பாங்க, க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஆஃப்டர் இப்போ ஃபிக்ஸட் பீரியடாக இருந்துச்சுன்னா ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் பீரியட் என்ன ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஃபிக்ஸட் பீரியட் முடிஞ்சோட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்போ பார்ட்னர்ஷிப் அண்ட் பில்லாக வந்து அதை ட்ரீட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் தான் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்போ க்ளோஸ் பண்ண பில் என்னதுன்னா க்ளோஸ் பண்ணும்போது மற்றவங்களுக்கு நோட்டீஸ் ரைட்டிங் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் பீரியட் என்னது, ஒரு டைம் பீரியட் வரைக்கும். இந்த தீபாவளி சீசனில் ஒரு மாதத்துக்கு மட்டும் நம்ம பார்ட்னர்ஷிப் போடலாம் அப்படின்னு சொல்லுறது ஃபிக்ஸட் பீரியட். ஓகேவா? பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னா ஒரு பிஸ்னஸை பேஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியை, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்ட்னராக அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. எத்தனை நாளாக தெரியாது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. ஃபிக்ஸட் பீரியடில் ஒரு மாதம் தான். பட் பர்டிகுலர் எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. ஸோ அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்ட்னராக இருக்கலாம். அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி முடிச்சோட பார்ட்னர்ஷிப் என்ன ஆகிடும், டிசால்வ் ஆகிடும். கிளியராக? ஜென்ரல் பார்ட்னர்ஷிப்பில் இதை தவிர்த்து பேலன்ஸ் எல்லாமே ஜென்ரல் பார்ட்னர்ஷிப்பு. ஓகேவா? ஸோ இங்கே லைபிலிட்டி வந்து அவன் எவ்வளோ எக்ஸ்டென்ட் அவன் வந்து அந்த விஷயத்தை பண்ணியிருக்கானோ, அவன் எவ்வளோ எக்ஸ்டென்ட் அந்த அண்டர்டேக்கிங் எடுத்திருக்கானோ அந்த வரைக்கும் அவனுக்கு என்ன லைபிலிட்டி அட்ராக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் டீலுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். இந்த பர்டிகுலர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து அக்ரிமெண்ட் இப்படி தான் போடணும் கிடையாது. அக்ரிமெண்ட் ரிட்டனாக இருக்கலாம், ஓவராலாக இருக்கலாம். அக்ரிமெண்ட்டுங்கிறது இருக்குன்னா ஃபியூச்சர் டிஸ்பியூட் அவாய்ட் பண்ணுறது தான் வந்து அக்ரிமெண்ட். பட் இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா பார்ட்னர்ஷிப் டீலை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸ்டாம்ப் ஆக்ட் படி ஸ்டாம்ப் பண்ணிருக்கணும்னு சொல்லுது. அந்த ரிஜிஸ்டர் வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணால் பெனிஃபிட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அண்ட் பார்ட்னர்ஷிப் டீடில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நேம் ஆஃப் த பார்ட்னர்ஷிப், ஃபார்மோட நேம் என்ன, பார்ட்னர்ஸோட நேம் என்ன, நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், என்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நாள் கான்டாக்ட் பண்ண போகிறேன், எவ்வளோ கேபிட்டல் ஈச் பார்த்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ, அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட்டோட ரூல்ஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ராஃபிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க போகிறோம், அண்ட் டிசல்யூஷன் டைமில் எப்படி அட்வான்ஸை செட்டில் பண்ண போகிறோம், அண்ட் சாலரிஸ் அண்ட் கமிஷன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ணணுமா, அண்ட் ஒருத்தன் வெளியே போகலாம் ஆர் ஒருத்தனை வந்து வெளியே தள்ள முடியுமா, நம்ம ஃப்ராடு பண்ணுறோம் அவனை வெளியே போடாத நம்ம துரத்த முடியுமா அப்படின்றதுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே டீட்டில் என்ன பண்ணிக்கணும், நம்ம மேக் பண்ணி இருக்கணும். புரியுதா? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டீட்டில் சொல்லியிருந்தா எவ்வளோ, டீட்டில் சொல்லலாம் எவ்வளோ சொல்லலாம், 6% சொல்லியிருந்தா சொன்ன பர்சன்டேஜ். சேலரி வீட்டில் சொல்லலாம் கொடுக்கக்கூடாது, சொல்லியிருந்தா எவ்வளோ சொல்லியிருக்கோமோ அவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ சொல்லியிருக்கோமோ அவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொடுக்கணும். ப்ராஃபிட்டை தாண்டி என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அது என்னது அப்ராப்ரியேஷன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சார்ஜ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் என்னது சார்ஜ். ப்ராஃபிட் இருக்கோ இல்லையா என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை கொடுத்தோம், லாஸ் கொடுப்போம். கிளியரா? பட் வந்து சேலரி கமிஷன் எல்லாம் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ எவ்வளோ கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ், வீட்டில் கொடுத்ததெல்லாம் கிடையாது, வீட்டில் கொடுத்ததா கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். சரியா?
நெக்ஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர் இருக்காங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆக்டிவ் பார்ட்னர். ஆக்டிவ் பார்ட்னர் தானே டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் ஆக்டிவாக அவன் என்ன பண்ணுவான், பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகி டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை கண்டக்ட் பண்ணுவான். மற்றவங்களுக்காகவும் அவன் வேலை செய்வான், அவனுக்காகவும் அவன் என்ன பண்ணிருப்பான், வேலை செஞ்சுட்டு இருப்பான். அதுக்கு பேர் என்னது, ஆக்டிவ் பார்ட்னர். ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா அவன் காசு மட்டும் போட்டுட்டு பிஸ்னஸ்க்குலாம் வரமாட்டான், ப்ராஃபிட் வந்தால் மட்டும் எடுத்துகிட்டு போவான், கேபிட்டலை மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பான், பிஸ்னஸ் என்ன பண்ண மாட்டான், டெய்லிலாம் வந்து உடனே இருக்க மாட்டான். அவன் பேர் என்ன, ஸ்லீப்பிங் பார்ட்னர், ஓகேவா. நெக்ஸ்ட்டு நாமினல் பார்ட்னர். நாமினல் பார்ட்னர் அப்படின்றது அவனுக்கு பேரை மட்டும் கொடுத்துருப்பான், பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் கொடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், பேரை மட்டும் கொடுத்துருப்பான். அந்த பிஸ்னஸில் அவனுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோடி கூட சேர்ந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். மோடி எனக்கு எதாவது பண்ணாலும் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனால் நான் கேட்குறேன், என் நேரம் கொஞ்சம் அவன் நேரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறதுனால எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஏரியா எவ்வளோ நான் கேட்குறேன்னு சொல்லுவேன், உங்களுக்கு தெரியாது, சும்மா நீ பார்ட்னர்னு மட்டும் சொல்லிக்கணும், நீ ஷேர்லாம் எதுவும் போட வேணாம், உன் பேரை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது, நாமினல் பார்ட்னர், ஓகேவா. அவனுக்கு எந்த செலவும் கிடையாது ப்ராஃபிட்டில், ஓகேவா. பட் அவன் லைபிள் ஃபார் தேர்ட் பார்ட்டி, அவனை தேர்ட் பார்ட்டிக்கு லைபிள். ஏன்னா அவனை நம்பி தான் பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் வந்துருக்காங்க. நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா அவங்களும் யாரு, லைபிள் தான், புரியுதா. நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் ப்ராஃபிட் ஒன்லி. நான் வரேன்ப்பா, லாஸ் எல்லாம் பேர் பண்ண முடியாது, ப்ராஃபிட் மட்டும் கொடுக்குறதுனா வரேன். அண்ட் கேரண்டி மினிமம் ப்ராஃபிட் பார்த்தல, கேரண்டி ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர். லாஸ் எல்லாம் நான் பேர் பண்ண முடியாது, லாஸ் வந்தால் நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது என்னது, பார்ட்னரே ப்ராஃபிட் ஒன்லி. அவனா என்னது, தேர்ட் பார்ட்டிக்கு லைபிள். ப்ராஃபிட் லாஸ் மட்டும் தான் பிடிச்சிக்கிறாங்களே தவிர்த்து தேர்ட் பார்ட்டிக்கு இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நாளைக்கு ஒரு கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுக்கும்போது இவங்க எல்லாருக்கும் தான் லைபிள். யாருமே நம்ம நம்ப முடியாது, எஸ்கேப் பண்ண முடியாது, எல்லாருமே தேர்ட் பார்ட்டிக்கு லைபிள் தான். இவங்களுக்குள்ள லைபிள் கிடையாது தவிர்த்து ஒரு மூணாவது மனுஷன் வந்து காசு கேட்கும்போது இவங்க என்ன பண்ணி ஆகணும், எல்லாரும் கொடுத்து தான் ஆகணும். நான் ப்ராஃபிட் பண்ணி தான் வந்தேன், நான் கொடுக்க மாட்டேன், நான் லைபிள் கிடையாது சொல்ல முடியாது. இவங்களுக்குள்ள டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் என்ன, ப்ராஃபிட்டை வருஷம் நான் எடுத்துகிட்டு போவேன், லாஸ் வந்தால் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது இவங்களுக்குள்ள இருக்க கண்டிஷன். பட் எல்லாருமே யார் என்னது, தேர்ட் பார்ட்டிக்கு லைபிள் தான். கிளியரா. நெக்ஸ்ட் இன்கமிங் பார்ட்னர் தான் யாரு, புதுசாக உள்ள வரேன், அது மற்ற பார்ட்னர் சொல்லி கான்செப்டோட புதுசாக உள்ள வரேன் யாரு, இன்கமிங் பார்ட்னர். எப்போது லைபிள், அவன் என்னைக்கு வந்தானோ அன்னைக்கு அப்புறம் ஃபார்ம் என்னென்ன பண்ணிடுவோம் அதுக்கு லைபிள், அன்னைக்கு முன்னாடி ஃபார்ம் என்னென்ன பண்ணிடுவோம் அவங்க எல்லாம் கிடையாது, லைபிள் கிடையாது. அவன் கோயிங் பார்ட்னர் என்ன, வெளியில் போகிறவன், ஓகேவா. அவன் வெளியே போகும்போது ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அவன் நோட்டீஸ் கொடுக்கலன்னா, அவன் நோட்டீஸ் கொடுக்குற வரைக்கும் ஈவன்தோ வெளியே போயிருந்தாலும் நோட்டீஸ் கொடுக்குற வரைக்கும் தேர்ட் பார்ட்டிக்கு லைபிள். கிளியரா. இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, சரியா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட் ஆர் பார்ட்னர் பை எஸ்டஃபல். என்னது எஸ்டஃபல்னா, நிறைய இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ்டஃபல்னா என்னது, அவன் பார்ட்னரே இல்லைனாலும் பார்ட்னர்னு சொல்கிறோம், ஆர் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நீ அமைதியாக இருக்க, ஆர் நீயே ஒருத்தனை பார்ட்னர்னு ரெப்ரசன்ட் பண்ணுற அப்படின்னா அப்போ அவன் பண்ணுற ஆக்டுக்கும் பண்ணுறது லயபிள். இந்த மற்ற பார்ட்னர்ஸ் என்னது லயபிள். கிளியரா. அதான் அது பார்ட்னர் பை எஸ்டஃபல். அவன் பார்ட்னரே இல்லை ஆனால் பார்ட்னர்னு சொல்லிக்கிறான். அந்த டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேசாமல் அந்த ரெப்ரசன்டேஷனை தடுக்காமல் இருந்திருக்கோம். அதனால ஃபார்ம் வந்து என்னது லயபிள். புரியுதா. நெக்ஸ்ட் ரிலேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் டு ஒன் அனதர். ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் எப்படி ரிலேஷன் அப்படின்னா, ஜென்ரல் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் என்னன்னா, அவங்க பிஸ்னஸை கேரி ஆன் பண்ணும்போது எல்லாருமே என்ன பண்ணணும், காமன் அட்வான்டேஜுக்கு தான் பிஸ்னஸை கேரி ஆன் பண்ணணும். கிளியரா. அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய சொந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக பண்ணக்கூடாது, அதில் வர ப்ராஃபிட் எடுக்கணும், எல்லாருக்குமே பிரித்து கொடுக்குற மாதிரி தான் அவங்க பிஸ்னஸை பண்ணணும். ஃபுல் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். மற்ற பார்ட்னர்ஸ்க்கோ இல்லை மற்ற பார்ட்னரோட லீகல் ரெப்ரஸன்டேட்டிவோ அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் அவங்க என்ன பண்ணணும், அவங்க பண்ணுற டீலிங்கை பண்ணியிருக்கணும். கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்.
என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் அதை ப்ராப்பராக கொடுக்கணும். இது வந்து ஜென்ரல் டியூட்டி. இதுனாது ஜென்ரல் டியூட்டி. நெக்ஸ்ட்டு, ஒரு பார்ட்னர் ஃப்ராடு கமிட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, ஃப்ராடு பண்ணிட்டான். அப்போ அவன் என்ன பண்ணணும்னா, மேக் குட் த லாஸ் சஸ்டெயின்டு பை த ஃபர்ம் பை இஸ் மிஸ்கண்டக்ட். அப்போ இவன் பண்ண ஃப்ராடுனால ஃபர்முக்கு எவ்வளோ லாஸ் வந்துச்சோ, ஃபர்ம் தானே எல்லாருமே லைபிள், கரெக்டா இல்லையா? ஆல் அதர்ஸ் லைபிள். ஃபர்ம்னா கலெக்டிவ் ஆஃப் ஆல் பார்ட்னர், கரெக்டா இல்லையா? அது எவ்வளோ லைபிள் வந்துச்சோ அதை இந்த பார்ட்னர் சரி கட்டணும், இன்டெம்னிஃபை பண்ணணும். இன்டெம்னிஃபைனா என்ன? ஒருத்தனுக்கு வர லாஸை சரி கட்டுறேன்னு சொல்ற ஞாபகம் இருக்கா? ஒருத்தனுக்கு வர லாஸை சரி கட்டுறது தானே அது இன்டெம்னிஃபை. அப்போ நீ பண்ண ஒரு தப்புனால இன்னொருத்தனுக்கு லாஸ், இன்னொருத்தன் யாரு? அதர் பார்ட்னர்ஸ். அப்போ அந்த அதர் பார்ட்னர்ஸ்க்கு லாஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த லாஸ் என்ன பண்ணணும்? நீ சரி கட்டணும். இப்போ நீ ஒரு ஃப்ராடு பண்ணிட்ட, தேர்ட் பார்ட்டி வந்து உன்னை மட்டும் கேட்பானா, எல்லாருக்கிட்டையும் காசு கேட்பானா? பார்ட்னர்ஷிப்பில் எல்லாருக்கிட்டையும் கேட்பான். அப்போ எல்லாரும் காசு கொடுத்துருவாங்க தேர்ட் பார்ட்டிக்கு. இப்போ அந்த எல்லாருக்கும் நீ என்ன பண்ணணும்? அந்த லாஸை சரி கட்டணும். கிளியரா? புரியுதா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுனா, எய்தர் எக்ஸ்பிரஸ் ஆகவோ இல்லை இம்ப்ளைட் ஆகவோ. அண்ட் எல்லாருக்கும் என்ன இருக்குது? மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரிக்ட் ஆஃப் ட்ரேட் போட்டுக்கலாமா? நார்மலாக அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரிக்ட் ஆஃப் ட்ரேட் என்ன? வாய்டு. ஒருத்தனை ட்ரேட் பண்ண விடாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. நான் ஒரு இந்தியன் கான்ட்ராக்டில் பார்க்குறேன். அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரிக்ட் ஆஃப் ட்ரேட் என்ன? வாய்டு. பட் பார்ட்னர்ஷிப்பில் என்ன சொல்லிக்கலாம்? அவுட் கோயிங் பார்ட்னர்கிட்ட இந்த ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸை இந்த ஏரியாவில் பண்ணாத, இல்லை என் பக்கத்தில் பண்ணாத, சர்டன் இயர்ஸ்க்கு பண்ணாத அப்படின்னு சொல்லி வேணா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து அவனை வேறு எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது? ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பிஸ்னஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணும்? எவ்ரி பார்ட்னர் பிஸ்னஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸ்லீப்பிங் பார்ட்னரோட திடீர்னு வந்து நான் ஒரு நாள் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? அவனை அலோவ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் எவ்ரி பார்ட்னர் அவனுடைய டியூட்டியை டெலிஜென்ட்டாக வேலை செய்யணும். அவனோட டியூட்டி என்ன பண்ணணும்? நேர்மையாக வேலை செய்யணும், கேரோட. ஓகேவா? ஏதாவது டிஃபரன்சஸ் அரைஸ் ஆகுது, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒப்பீனியன் சரியில்லை, இவன் வேணுங்கிறான் அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா மெஜாரிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுபடி தான் என்ன பண்ணணும்? செயல்படணும். எவ்ரி பார்ட்னருக்கு அவனோட ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? பட் எந்த ஒரு பார்ட்னருடைய கன்செப்ட் இல்லாமையும் எந்த ஒரு டிசிஷனும் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. எல்லா பார்ட்னருடைய கன்செப்டோட தான் என்ன பண்ணணும்? டெசிஷன்ஸை எடுக்கணும். அண்ட் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, காப்பி எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஒரு பார்ட்னர் செத்துட்டா அவனோட லீகல் ஆக்ஸும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. அண்ட் எந்த பார்ட்னரும் பிஸ்னஸை கேரி ஆன் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் என்ன இருக்குது? ரைட்ஸ் இருக்குது. அன்லெஸ் நோ கான்ட்ரரி பிட்வீன் பார்ட்னர்ஸ். அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு இந்த பவர் மட்டும்தான் இருக்குது, அந்த பவர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டா அப்போ பார்க்க தேவையில்லை. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? எல்லாருமே பிஸ்னஸை கேரி ஆன் பண்ணலாம். புரியுதா? நெக்ஸ்ட், ரைட் டு பி கன்சல்டட். ஒரு மேட்ரு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஒரு மேட்ரை கன்சல்ட் பண்ணணும். மேலே கொடுத்த அதே பேராகிராஃப் தான் கொடுத்துருப்போம். கிளியரா? மேலே ஒரு பேராகிராஃப் பார்த்தோம்னா இப்போ கன்சல்டேஷன் வாங்கணும்னு சொல்லி இந்த பாயிண்ட் இதே தான் மறுபடியும் கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் டீட்டெயில்டாக. கிளியரா? ஸோ மொத்தம் ஒரு பிஸ்னஸில் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கன்சல்ட் வாங்கியிருக்கணும். அண்ட் வியூஸ் டிஃபர் ஆகுதுன்னா மெஜாரிட்டி ஆஃப் தெம் டிசைட் பண்ணியிருக்கணும். எல்லாருக்குமே வந்து என்ன இருக்குது? ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ரைட்ஸு இருக்குது. ஓகேவா? பட் இந்த மெஜாரிட்டி ரூல் எப்போ அப்ளை ஆகாதுன்னா பிஸ்னஸோடைய நேச்சரையே மாற்றும் போது மெஜாரிட்டி ரூல் அப்ளை ஆகாது. அப்போ 100% ஓகே சொல்லியிருக்கணும். யுனானிமஸ்னால் அது 100% எல்லாருமே என்ன பண்ணிக்கணும்? ஓகே சொல்லியிருக்கணும். பிஸ்னஸோடைய நேச்சரையே மாற்றுறேன். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ் பண்ண போகிற நேச்சரையே மாற்றும் போது நீ என்ன பண்ணணும்? 100% எல்லாருக்கிட்டையும் கன்சல்ட் ஆகணும். மெஜாரிட்டி கிட்ட மட்டும் என்ன பண்ணக்கூடாது? கன்சல்ட் வாங்கக்கூடாது.
ஓகேவா? அண்ட் ரைட் டு ஆக்சஸ் டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு நமக்கு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் இருக்கு. சரியா? சப்ஜெக்ட் டு கான்ட்ராக்ட் பிட்வீன் பார்ட்னர்ஸ். கான்ட்ராக்டுக்கு ஏற்ற மாதிரி தான். பார்ட்னர் இஸ் நாட் என்டைட்டில்ட் டு ரிசீவ் ரெம்யூனரேஷன். எந்த பார்ட்னர் பண்ண கிடையாது, ரெம்யூனரேஷன் கிடையாது. பட் கான்ட்ராக்டில் கொடுக்குறேன்னு சொல்லி தான் இருக்குது. அதனால தான் சப்ஜெக்ட் டு, நார்மலாக கிடையாது. பட் சப்ஜெக்ட் டு சொல்லிட்டு தான் இருக்கு. அண்ட் பார்ட்னர்ஷிப் டீடியில் என்னன்னா சொன்ன ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணணும், ப்ராஃபிட்ஸே லாஸையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன சொன்னேன், அது வந்து ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சொன்னேன், 6%. அண்ட் ஒரு பார்ட்னர் பண்ணுற தப்புக்கு இன்னொரு பார்ட்னர் என்ன பண்ணணும், இன்டெம்னிஃபை பண்ணியிருக்கணும். பிஸ்னஸ்க்கும் இன்டெம்னிஃபை பண்ணியிருக்கணும், பார்ட்னருக்கும் இன்டெம்னிஃபை பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஃபார்ம் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுதுன்னா அதுக்கும் இன்டெம்னிஃபை பண்ணணும். எந்த பார்ட்னருக்கும் ரெம்யூனரேஷன் வந்து கிடையாது. ஓகேவா? பட் எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அப்போ ரெம்யூனரேஷன் இருக்குது. கான்ட்ராக்டில் இருந்துச்சுன்னா ரெம்யூனரேஷன் பே பண்ணுவாங்க, இல்லைன்னா ரெம்யூனரேஷன் கிடையாது. கிளியரா? அதே மாதிரி ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஈக்குவலி. ஓகேவா? அண்ட் எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆர் எனி ட்ரேட் கஸ்டம் ஆர் ஏதாவது ஸ்டாச்சுரி ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கும், இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 6% per annum. அண்ட் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம், இன்டெம்னிஃபை பண்ணியிருக்கணும். மேலே பார்த்ததே தான் சின்ன சின்ன பாயிண்டாக இருக்குது. மறுபடியும் பேராகிராஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் எதுவும் பேராகிராஃபாக நீங்கள் எழுதணும். கிளியராக வெறும் மியூச்சுவல் ரைட்ஸ்ன்னு கேட்டால் இந்த மாதிரி 6.7 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். 4 மார்க் கேட்குறானா, 7 மார்க் கேட்குறானா, 7 மார்க் கேட்டால் ஃபுல்லாக எழுதணும். கிளியரா? 4 மார்க் கேட்குறானா ஷார்ட்டாக எழுதிக்கோ. ஓகேவா? இப்போ பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி யாரோடது, யாரோடது ப்ராப்பர்ட்டி, எல்லாருடைய ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி, பார்ட்னர்ஷிப் அசெட், ஜாயிண்ட் ஸ்டாக், காமன் ஸ்டாக், ஜாயிண்ட் எஸ்டேட், இது எல்லாமே என்னது, அவங்களுக்கான ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் கலெக்டிவாக எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னது, அக்ரிமெண்ட்டில் வேறு மாதிரி போட்டிருந்தா அது வேறு மாதிரி, அக்ரிமெண்ட் இல்லைன்னா எல்லாருக்குமே என்ன இருக்குது, எல்லா ரைட்ஸுமே இருக்குது, எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபார்முடைய எல்லா பிஸ்னஸ்லேயும் ரைட்ஸ் இருக்குது, குட்வில்லையும் எல்லாருக்குமே என்ன இருக்குது, ரைட்ஸு இருக்குது. புரியுதா? கிளியரா? குட்வில்ங்கிறது என்ன, டிஃபிகல்ட் டு டிஃபைன் பட் ஒரு ரெப்யூட்டேஷன் ஆஃப் த பிஸ்னஸ்னு சொல்லுவோம். அந்த ரெப்யூட்டேஷன் என்னன்னு சொல்கிறாங்க, எப்படி கால்குலேட் பண்ணணும், எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஓவர் த நார்மல் லெவல் ஆஃப் ப்ராஃபிட். அதான் குட்வில். ரெப்யூட்டேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஓவர் த நார்மல் ப்ராஃபிட். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சம்ஸ் கால்குலேட் பண்ணோம்ல, அதுதான் என்னது, குட்வில். கிளியரா? ஓகேவா? அண்ட் பார்ட்னர்ஷிப் டிசால்வ் ஆகும்போது எப்படி பார்ட்னரும் என்ன பண்ண முடியும், குட்வில்லுடைய பெனிஃபிட்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேவா? குட்வில் வந்து பார்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபர்ம். அண்ட் அதை தனியாக கூட நம்ம சேல் பண்ணலாம். ஏதாவது ஒரு பார்ட்னர் வேணும்னா கூட அந்த குட்வில் என்ன பண்ணிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாம். புரியுதா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் அக்ரிமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆஃப் ட்ரேட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும், குட்வில் அவங்க எடுத்துகிட்டு போகும்போது. கிளியரா? ஸோ அது அந்த சுச்சுவேஷன் அப்ளை ஆகாது. எக்ஸப்ஷன் டு அக்ரிமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆஃப் ட்ரேட். குட்வில் எடுத்துகிட்டு போகும்போது குட்வில் வச்சுட்டு வந்து என்ன பண்ணுவோம், பிஸ்னஸை கேரி ஆன் பண்ணுவோம். குட்வில் வச்சு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? நீ வரக்கூடாது, இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபர்முடைய ப்ராப்பர்ட்டியை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்முடைய ப்ராப்பர்ட்டி ஹெல்டு அண்ட் யூஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ஃபர்ம் தான் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? பட் எல்லா பார்ட்னர்ஸும் என்ன பண்ணுவாங்க, அதில் காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க. சரியா? பர்டிகுலர் பார்ட்னருக்கு மட்டும் இந்த அசட்டை நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அண்ட் எவ்ரி பார்ட்னருக்கும் எல்லா ப்ராஃபிட்லேயும் என்ன இருக்குது, ஷேர் இருக்குது. அண்ட் எல்லா அசட்ஸ்லேயும் என்ன இருக்குது, ரைட்ஸு இருக்குது. அதை நீ யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி எந்த பார்ட்னரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்சனல் ப்ராஃபிட் ஏர்ன்டு பை பார்ட்னர்ஸ். இப்போ நம்ம 4 பேர் பார்ட்னராக இருக்கோம். நீ வராத போது ஒருத்தன்
பிஸ்னஸ் பண்ண வரோம். அவன் பண்ண பிஸ்னஸ் நம்ம வச்சு அந்த ப்ராஃபிட் எடுத்து ரைட்டில் போட முடியுமா? போட முடியாது. இப்போ பார்ட்னர் derives any profit for himself from any transaction. எப்படி? from of the firm or use of the property. firm உடைய property யூஸ் பண்ணி profit எடுத்துக்கிறான், or firm உடைய business connection யூஸ் பண்ணி profit எடுத்துக்கிறான். அப்பனா அந்த profit-ஐ அவன் firm-க்கு திருப்பி கொடுக்கணும். அந்த profit என்ன பண்ணணும்? firm-க்கு திருப்பி கொடுக்கணும். சரியா? இது ஒரு பாயிண்ட். சப்ஜெக்ட் டு கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட்ல வேற மாதிரி சொல்லிக்கலாம். லால பேசிக்கா இது சொல்லுது. புரியுதா? நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ் சேம் நேச்சர் ஆஃப் பிசினஸ் பண்றோம். நம்ம ஃபர்ம் என்ன பண்ணுதோ அதே பிசினஸ் பக்கத்துல பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா என்ன சொல்றேன்? இப்போ நான் இங்க என்ன பண்றேனோ, நான் லோன் கொடுக்குற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இதே டைப் ஆஃப் பிசினஸ் என்ன பண்றான். ஓகே, இதே நேச்சர் ஆஃப் பிசினஸ் இவனை ஃபார்மை கம்ப்ளீட் பண்ற மாதிரியே பண்றான், பக்கத்துலேயே வச்சுட்டு. இங்கேயும் பார்ட்னராக இந்த பிசினஸும் பண்றான். பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம், கரெக்டா இல்லையா? பட் அப்படி பண்றானா அப்ப அவன் அந்த ப்ராஃபிட்டையும் இந்த பிசினஸ்ல வந்த ப்ராஃபிட்டையும் யாருக்கு கொடுக்கணும்? ஃபார்முக்கு கொடுக்கணும். வேற பிசினஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, வேற நேச்சர் பண்ணாலும் கிடையாது, பிரச்சனை கிடையாது. எனக்கு கம்பீட்டிங்கா இல்லைன்னா அது பிரச்சனை இல்லை. பட் என் நேச்சரே பண்றான், எனக்கு போட்டியா பண்ணிட்டு இருக்கான் என் பக்கத்துலேயே உட்காந்து. அப்ப இந்த பிசினஸ்ல ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டும் யாரு? இவனுடைய சொந்த பிசினஸ்ல ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டையும் இவன் என்ன பண்ணணும்? ஃபார்முக்கு கொடுக்கணும் அப்படின்றது லா சொல்லுது. சப்ஜெக்ட் டு கான்ட்ராக்ட்னா அக்ரிமெண்ட் வேற மாதிரி போடுறதுனா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். சரியா? புரியுதா? நெக்ஸ்ட் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஆஃப்டர் a change in the firm, change in the firm எதனால நடக்கும் அப்படின்னா வேரியஸ் ரீசன்ஸ்னால நடக்கும். ஃபர்ஸ்ட் புது பார்ட்னர் உள்ள வரும்போது ஃபர்ம் சேஞ்ச் ஆகும், பழைய பார்ட்னர் வெளியே போகும்போது சேஞ்ச் ஆகும், டெத் ஆர் ரிட்டையர்மெண்ட் அஃபேர். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற பிஸ்னஸை கேரி ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்? பார்ட்னர்ஷிப் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி ஆஃப் பீரியட் ஆஃப் டைம், அதை தாண்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கனாலும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒன்ஸ் சேஞ்ச் ஆனோடனே சேஞ்ச் என்ன சொல்லுவாங்க? ரீகான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் சேஞ்ச் ஆனோடனே அதெல்லாம் சொல்லுவாங்க ரீகான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ ரீகான்ஸ்டியூஷன் ஆகிடுச்சுன்னா அவங்க எப்படி பிஃபோர் சேஞ்ச் என்ன மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருந்ததோ அதுவுமே என்ன இருக்கும்? ஆஃப்டர் சேஞ்ச் அப்படின்னு ஆகும், கண்டினியூ ஆகும். சரியா? இதுவே எக்ஸ்பைரி ஆஃப் டேர்ம்ஸ் அப்பவும் பிஃபோர் எக்ஸ்பைரி என்ன மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருந்துச்சோ அது என்ன ஆகும்? ஆஃப்டர் எக்ஸ்பைரி கண்டினியூ ஆகும். ஓகேவா? அடிஷ்னல் அண்டர்டேக்கிங் எடுக்கும்போது ஒரிஜினல் அண்டர்டேக்கிங்க்கு என்ன ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருந்துச்சோ அதே நியூ அண்டர்டேக்கிங்க்கு என்ன ஆகும்? கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ தேர்ட் பார்ட்டிக்கு பார்ட்னர்ஸ் எப்படி லைபிள்? தேர்ட் பார்ட்டிஸ்க்கு எப்படி லைபிள்? பார்ட்னர்ஸ்னால் யார்? ஏஜென்ட் ஆஃப் த
firm. ஓகேவா? பார்ட்னர்ஸ் யாரு? ஏஜென்ட் ஆஃப் த firm. ஓகேவா? அப்போ firm ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்குன்னா பார்ட்னர்ஸ் லைபிளா இல்லையா? பார்ட்னர்ஸ் liable. Okay, so இங்கே principal distinction between என்ன சொல்கிறாங்க உனக்கு ஏஜென்ட்டு அண்ட் பார்ட்னர்ஸ் அதர் பார்ட்னர்ஸ் வந்து பிஸ்னஸ் லைபிலிட்டிஸ் இங்கே அட்ராக்ட் ஆகும். பட் நார்மலாக ஏஜென்ட்டுக்கு என்ன இருக்காது பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் பார்ட்னர் வந்து என்னது ஏஜென்ட் ஆஃப் த firm. அப்போ இந்த ரூலை வந்து என்ன பண்ண முடியாது உனக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு த ஆக்ட் டன் பை த பார்ட்னர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் த firm. ஸோ அந்த ஆக்ட் பார்ட்னர் எதுக்காக பண்ணுறான்? பிஸ்னஸ் ஆஃப் த ஃபர்முக்காக தான் பண்ணுறான். அப்போ அவன் தான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஃபர்ம் என்ன ஆகும் அங்கே பைண்ட் ஆகும். ஃபர்ம் என்னது கலெக்டிவ் ஆஃப் ஆல் பார்ட்னர். பார்ட்னர் யார்? இண்டிவிஜுவல் பார்ட்னர். அப்போ அந்த இண்டிவிஜுவல் பார்ட்னர் பண்ணுறது என்னது ஏஜென்ட்டு மற்றவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க பைண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இம்ப்ளைட் அத்தாரிட்டி. இம்ப்ளைட் என்னென்ன சொல்லலைனாலும் இந்த அத்தாரிட்டிஸ் பார்ட்னருக்கு இருக்குது. ஓகேவா? சொல்லலாம் என்னது இந்த அத்தாரிட்டிஸ் பார்ட்னர்ஸ்க்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி யூசேஜ் ஆர் ட்ரேட் கஸ்டம் த இம்ப்ளைட் அத்தாரிட்டி டஸ் நாட் எம்பவர் ஹிம். அப்படின்னா என்னது தெளிவாக சொல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது. ரெண்டுமே நெகட்டிவ் சென்டென்ஸ். கிளியரா? ஸோ அப்போ இதெல்லாம் அவனுக்கு இம்ப்ளைட் அத்தாரிட்டி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஒரு ஃபார்முக்கு ரிலேட்டடாக ஒரு ஃபார்முக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை டிஸ்பியூட் அதை போயிட்டு ஆர்பிட்ரேஷனில் கொண்டு போய் ஆர்பிட்ரேஷன் ஒரு கோர்ட் மாதிரி அங்கே போயிட்டு என்ன பண்ண முடியாதுனால அந்த டிஸ்பியூட்டை சப்மிட் பண்ண முடியாது. அத்தாரிட்டி வந்து டேரெக்டாக கொடுக்கல. அப்படின்னா இதெல்லாம் என்ன பண்ணணும்? எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ட்ரரி அதுனாது அவருக்கு இது வந்து அக்ரி பண்ணலை, இம்ப்ளைட் அத்தாரிட்டி கொடுக்கல, டஸ் நாட் எம்பவர் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அந்த இம்ப்ளைட் அத்தாரிட்டி உனக்கு இதை கொடுக்கல அப்படின்றான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டை அவன் ஓப்பன் பண்ண முடியாது அவனுடைய ஓன் நேமில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு காம்ப்ரமைஸ் அண்ட் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எந்த ஒரு கேஸையும் விட்ரா பண்ண முடியாது ஆர் ப்ரொசீடிங்ஸ் ஃபைல் பண்ண முடியாது. எந்த ஒரு லைபிலிட்டியும் அவனால் அட்மிட் பண்ணிக்க முடியாது. ஃபார்முக்காக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வாங்க முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அண்ட் வேறு ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஃபார்மை தூக்கிட்டு போய் இன்னொருத்தவங்களோட பார்ட்னராக ஆக்க முடியாது. இதெல்லாம் அது இம்ப்ளைட் அத்தாரிட்டி அவனுக்கு கிடையாது. ஓகேவா? அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி தான் மட்டும் தான் அது அவனுக்கு இதுக்கெல்லாம் அத்தாரிட்டி இருக்குது. இதை தவிர்த்து பேலன்ஸ் அவன் எது பண்ணாலும் அது இம்ப்ளைட் அத்தாரிட்டின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன கிடையாது? இம்ப்ளைட் அத்தாரிட்டி கிடையாது. ஓகேவா? மோட் ஆஃப் டூயிங் ஆக்ட் டு பைண்ட் த ஃபர்ம். அவன் ஏதாவது ஒரு ஆக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஆக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸிக்யூட்டட் பை எ பார்ட்னர் ஆர் எனி அதர் பர்சன் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஃபர்ம் அது என்னது ஷால் பி டன் இன் த நேம் ஆஃப் ஃபர்ம் நேம் எக்ஸ்பிரஸ்லி ஆர் இம்ப்ளைட்லி. இப்போ ஒருத்தர் ஒரு ஆக்ட் பண்ணுறான்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணிப்பாங்க? ஃபர்ம் தான் அந்த ஆக்ட் பண்ணிச்சுன்ற மாதிரி என்ன பண்ணிப்பாங்க? ட்ரீட் பண்ணிப்பாங்க. புரியுதா? எக்ஸப்ட் அந்த இம்ப்ளைட் அத்தாரிட்டிக்கு மேலே சொன்னதை தவிர்த்து பேலன்ஸ் எல்லா சுச்சுவேஷன்லையும் இங்கே அப்படி ட்ரீட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ செக்ஷன் 19 சப்செக்ஷன் 1 and 22 என்ன சொல்லுதுன்னா இம்ப்ளைட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பார்ட்னர் நார்மல் வேல பிஸ்னஸை கேரி ஆன் பண்ணிட்டு இருக்கான். அது ஃபர்ம் என்ன பண்ணும்? பைண்ட் பண்ணும். ப்ரொவைடட் அந்த ஆக்ட் வந்து ஃபர்ம் நேமில் தான் பண்ணியிருக்கணும். அது எக்ஸ்பிரஸாகவும் இருக்கலாம் ஆர் இம்ப்ளைடாகவும் இருக்கலாம். ஆனால் அவனுடைய இன்டென்ஷன் என்னது? ஃபர்மை பைண்ட் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? இம்ப்ளைடு அத்தாரிட்டி. இம்ப்ளைட் அத்தாரிட்டின்னா என்னன்னா அவன் அத்தாரிட்டி என்ன பண்ணுதுன்னா ஃபர்மை பைண்ட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் என்னது? இம்ப்ளைட் அத்தாரிட்டி. ஓகேவா? பட் இது வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஆக்ட் எப்படி பண்ணியிருக்கணும்னா யூஷுவல் பிஸ்னஸாக வந்து பண்ணியிருக்கணும். அண்ட் அவன் வித்தின் த ஸ்கோப் வந்து அவன் ஆக்ட் பண்ணியிருக்கணும். அவுட் சைட் த ஸ்கோப் வந்து பிஸ்னஸ் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கக்கூடாது? ஆக்ட் பண்ணியிருக்க கூடாது. அப்போ தான் அது ஃபர்மை பைண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு அது நேச்சர் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் ஈச் கேஸை பொறுத்து டிசைட் பண்ணப்படும். அண்ட் அது வந்து நார்மல் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கணும். அண்ட் ஆக்ட் வந்து ஃபர்ம் நேமில் தான் பண்ணியிருக்கணும். ஆர் எனி அதர் மேனர் எக்ஸ்பிரஸிங் ஆர் இம்ப்ளையிங் இன்டென்ஷன் டு பைண்ட் த ஃபர்ம் அந்த சுச்சுவேஷனில் தான் பண்ணியிருக்கணும். அப்போ ஒரு பார்ட்னருக்கு இம்ப்ளைட் அத்தாரிட்டி என்ன இருக்குன்னா ஃபர்மை பைண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அவன் பண்ணுற எல்லா ஆக்டுமே என்ன ஆகும்? ஃபர்மை பைண்ட் ஆகும். அதுதான் இம்ப்ளைட் அத்தாரிட்டியில் அவனுக்கு
சொல்றாங்க. புரியுதா? ஒருத்தன் ஒரு விஷயம் பண்றான்னா அது ஃபார்ம் என்ன பண்ணி விட்டுரும், பைண்ட் பண்ணி விட்டுரும். இதுக்கு பேர் என்னது? இம்ப்ளைட் அத்தாரிட்டி. புரியுதா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்றாங்க? கமர்ஷியல் நார்மல் நேச்சர், பிளட்ஜிங் த பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி, செல்லிங் த கூட்ஸ், பையிங் த கூட்ஸ், பாரோயிங் மணி, மேக் சைன், என்டார்ஸ் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதெல்லாம் வந்து இம்ப்ளைட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கிளியராப்பா? நெக்ஸ்ட் செக்ஷன் 20ல எக்ஸ்டென்ஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் இம்ப்ளைட் அத்தாரிட்டி. இதுல இம்ப்ளைட் அத்தாரிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகுமா ரெஸ்ட்ரிக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The third party knows about the restriction or third party does not know that he is dealing with a partner in the firm. இப்போ நான் உங்க கூட வந்து ஒரு டிரான்சாக்ஷன் என்டர் ஆகும்போது எனக்கு அந்த பார்ட்னருடைய ஃபர்முடைய பார்ட்னர்னே எனக்கு தெரியாது. அப்போ இம்ப்ளைட் அத்தாரிட்டி இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? ஆர் எனக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தெரியாது, இவனுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கா இல்லையான்ற ரெஸ்ட்ரிக்ஷன் தெரியாது. அந்த சுச்சுவேஷன்லேயும் நான் என்ன பண்ண முடியாது, நானே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் என்னுடைய அத்தாரிட்டியை. இவனுக்கு அத்தாரிட்டி இருக்குதான் பண்ணியிருப்பான் அப்படின்றத நான் என்ன பண்ணிப்பேன், டிசைட் பண்ணிப்பேன். இன்னொரு சுச்சுவேஷன் என்ன, எனக்கு அவன் பார்ட்னர்னே தெரியாது. அப்போ என்ன பண்ண முடியாது, என்னால் அதை இந்த ஃபார்ம் கிட்டேருந்து வாங்க முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு பார்ட்னர் ஆக்ட் பண்ணுறான். அப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவன் ஆக்ட் பண்ணுறான்னா ஃபார்முடைய லாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆக்ட் பண்ணுறான். அண்ட் நார்மலாக ஆர்டினரி ப்ரூடன்ஸ் அவனுக்கு அவன் நார்மலாக என்ன பண்ணுமோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கான்னா அப்போ அந்த ஆக்ட் வந்து ஃபார்ம் என்ன பண்ணும், பைண்ட் பண்ணும். அந்த ஆக்ட் என்ன பண்ணும், ஃபார்மை பைண்டு பண்ணும். எக்ஸாம்பிள், ஒருத்தன் வந்து காசு கேட்குறான், கிரெடிட்டார்ஸ் வந்து இன்றைக்கே கொடுத்து அவனுக்கு கேட்குறான். ஆர்டினரி ப்ரூடன்ஸில் உங்களுக்கு அத்தாரிட்டியே இல்லை, பிஸ்னஸ் பேர் கிடைக்கூடாதுன்னு என்ன பண்ணிருக்க, எமர்ஜென்சியாக லோன் வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ அந்த லோனை எல்லா பார்ட்னர்ஸும் ஷேர் பண்ணணுமா இல்லையா? நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா எல்லாருமே என்ன பண்ணோம், ஷேர் பண்ணோம். ஃபார்ம் என்ன பண்ணுவது, பைண்ட் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் அட்மிஷன் பை எ பார்ட்னர். ஸோ பார்ட்னர் புதுசாக வர பார்ட்னருக்கு எப்போ இருந்து லைபிலிட்டி அரைஸ் ஆகும், அவன் அட்மிஷனுக்கு அப்புறம் தான் ஆகும் லைபிலிட்டி அரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அவன் பார்ட்னர்ஷிப் டிரான்சாக்ஷன் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் பண்ணுறது, அவன் அட்மிஷன் ஆர் ரெப்ரசன்டேஷன் ஃபார்முடைய அத்தாரிட்டி என்ன பண்ணாது, பைண்ட் பண்ணாது. பட் அவனுக்கான பாயிண்ட் எவ்வளோ அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு தான் வந்து அது என்னாகும், அட்ராக்ட் ஆகும். அவன் என்னிலேருந்து அப்பாயிண்ட் ஆனானோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் அவன் லைபிள் தவிர்த்து அதுக்கு முன்னாடிலேருந்து அவன் என்ன கிடையாது, லைபிள் கிடையாது. அண்ட் எஃபெக்ட் ஆஃப் நோட்டீஸ் டு ஆக்டிங் பார்ட்னர். நோட்டீஸ் டு எ பார்ட்னர் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஆக்டிங் பார்ட்னர் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணணும், நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஒரு ஆப்ரேட்ஸ் அஸ் எ நோட்டீஸ் டு த ஃபார்ம். இப்போ யாராச்சும் ஒரு பார்ட்னருக்கு, ஒரு ஆக்டிங் பார்ட்னர்னா ஒரு பார்ட்னர் நான் நோட்டீஸ் கொடுக்குறதுனால அது யாருக்கு நோட்டீஸ் கொடுத்த மாதிரி, ஃபார்முக்கு நோட்டீஸ் கொடுத்த மாதிரி. எக்ஸப்ட் ஃப்ராட். எக்ஸப்ட் என்னது, ஃப்ராட் கமிட்டட் பை ஆர் வித் த கன்சென்ட் ஆஃப் தட் பார்ட்னர். அப்படின்னா என்னது, நீயே அந்த பார்ட்னர் கூட சேர்ந்து என்ன பண்ணிக்கிற, ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்க. நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சும்மா மொபைலில் நோட்டீஸ் கொடுக்குறேன், அது மற்றவங்களை பைண்ட் பண்ணிட்டு வர காசை நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணாது, ஃபார்மை பைண்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ நார்மலாக ஒரு நோட்டீஸ் கொடுக்குற மற்ற பார்ட்னருக்கு அப்படின்னா நார்மல் சுச்சுவேஷனில் ஃப்ராடெல்லாம் இல்லாமல் நோட்டீஸ் கொடுக்குறதுனால எல்லா பார்ட்னர்ஸையும் வந்து பைண்ட் பண்ணும். அண்ட் நோட்டீஸுங்கிறது ஒருத்தருக்கு கொடுத்தாலே நோட்டீஸ் டு ஒன் இஸ் ஈக்குவல் டு நோட்டீஸ் டு த ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆஃப் த ஃபார்ம். ஓகேவா? ஒருத்தர் நோட்டீஸ் கொடுத்தாலும் எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்த மாதிரி. நோட்டீஸ் டு த ஏஜென்ட் இஸ் நோட்டீஸ் டு த பிரின்சிபல் மாதிரி. இந்த நோட்டீஸ் வந்து ஆக்சுவல் நோட்டீஸாக இருக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸாக இருக்கக்கூடாது. நோட்டீஸ் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் ரிசீவ் பண்ணியிருக்கணும், ஸ்லீப்பிங் பார்ட்னர் ரிசீவ் பண்ணியிருக்க கூடாது. புரியுதா? அண்ட் அது ஃபார்முடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், ஃபார்முடைய பிஸ்னஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்டிக்கு என்ன லைபிள் அப்படின்னா, பார்ட்னர்ஸ் ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி லைபிள் டு தேர்ட் பார்ட்டிஸ். பார்ட்னர்ஸ் என்னது, ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி லைபிள். எதுக்கு? ஆல் த ஆக்ட்ஸ் டன் வித் எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட் அத்தாரிட்டி. எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டியில் பண்ணிக்கலாம் ஆர் இம்ப்ளைட் அத்தாரிட்டியில் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண எல்லா ஆக்டுக்குமே யார் லைபிள், எல்லா பார்ட்னர்ஸுமே ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி லைபிள். பட் அந்த ஆக்ட் எப்படி இருக்கணும்,
பிஸ்னஸ் உடைய ஸ்கோப்புக்குள்ள தான் இருக்கணும். பிஸ்னஸ் ஸ்கோப்பை மீறி இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் உடைய ஸ்கோப்புக்குள்ள தான் இருக்கணும். அப்பதான் எல்லா பார்ட்னர்ஸுமே அது லயபிள். கிளியரா? நெக்ஸ்ட், ஒரே ஒரு பார்ட்னர் தப்பு பண்றான். liability of the firm for wrongful act of a partner. ஒரு பார்ட்னர் மட்டும் தப்பு பண்ணிருக்கான். அப்ப firm is liable. firm என்ன? all, entire. firm என்னது? all, collective of all partners தான் அது. firm is liable as say liable to the same extent as the partner. partner எவ்வளவு liable? அந்த extent என்னது? firm liable for any loss or injury caused to the third party. யாருனால? இந்த பார்ட்னர்னால. பட் அந்த பார்ட்னர் எப்படி பண்ணிருக்கணும்? ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணிருக்கணும், வித்தின் அத்தாரிட்டி பண்ணிருக்கணும். அவன் அத்தாரிட்டியை மீறி ஒரு செயல் பண்ணிருக்க கூடாது. அவன் அத்தாரிட்டியில பண்ணிருக்கான், ஒரு சைன் பண்ணணும், செக் அவன் தான் சைன் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், தெரியாம தப்பா சைன் பண்ணிட்டான். தப்பா சைன் பண்ணதுனால டிசானர் ஆயிடுச்சு செக். டிசானர் ஆனாலும் அவன் சூட் பண்றான். அப்ப சூட் பண்ணும்போது அந்த லைபிலிட்டி வந்து என்ன பண்றோம்? ஏற்றுக்கணும். ஏன்னா அத்தாரிட்டியோட தப்பு பண்ணியிருக்கான், ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல தப்பு பண்ணியிருக்கான். அப்போ மட்டும் தான் என்ன பண்ணிக்கும்? ஃபார்ம் அதை ஏற்றுக்கும். கிளியரா? அது ஒரு தனியா. ஓகேவா? அவனுடைய அத்தாரிட்டி இல்லாம பண்ணியிருக்கான்னா அவன் டேரக்டா வந்து தேர்ட் பார்ட்டிக்கும் லயபிள் ஆகலாம். ஓகேவா? அத்தாரிட்டியோட பண்ணியிருக்கான்னா இவன் வந்து இந்த ஃபார்ம் வந்து என்டையரா ஃபார்ம் என்னது? லயபிள். இங்க ஃபார்ம் மட்டும் தான் லயபிள், பர்சனல் ப்ராப்பர்ட்டி லயபிள் கிடையாது. பட் ஜாயின்ட்லி அண்ட் சர்வலி லயபிள் தான் அது. பர்சனல் ப்ராப்பர்ட்டியும் லயபிள். இந்த ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் லயபிள் ஆகும். அது பத்தாம போச்சுனாதான் பார்ட்னர்ஷிப் இது பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி இருப்பாங்க. ஏன்னா இது பார்ட்னர்ஷிப் ஒரு அன்லிமிட்டட் லயபிலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட், மிஸ் அப்ளிகேஷன் பண்றோம். மிஸ் அப்ளிகேஷன் டூ ஸ்டேஜஸ் சொல்றாங்க. ஒன்று, அவன் வித்தின் அத்தாரிட்டி பண்ணியிருக்கான், ஆனா அந்த மணியை வந்து மிஸ் அப்ளை பண்றான், ஃபோர்ஜரி பண்றான், காசு திருடுறான், அந்த மாதிரி விஷயம் பண்றான்னா அது ஒரு சிச்சுவேஷன்ல வந்து சொல்றாங்க. இன்னொரு சிச்சுவேஷன் வந்து ஃபார்முடைய என்டையர் மணி அவன் கஸ்டடியில் இருக்கிறதையும் மற்ற எல்லா பார்ட்னர்ஸ் வேற ஏதாவது பார்ட்னர்ஸ் வந்து தான் பண்ணிருக்கான், மிஸ் அப்ளை பண்ணிருக்கான். ஒன்று அத்தாரிட்டி இருக்கவன் மிஸ் அப்ளை பண்ணிருக்கான், இன்னொன்று அத்தாரிட்டி இல்லாதவன் மிஸ் அப்ளை பண்ணிருக்கான். ஸோ ரெண்டு கேஸ்லையுமே ஃபார்ம் தான் லயபிள். ரெண்டு கேஸ்லையுமே அது ஃபார்ம் தான் லயபிள். புரியுதா? இப்ப ஒருத்தருக்கு வந்து நீ தான் கலெக்ஷன் பேங்க்கு போறப்பா, கேஷ் டெபாசிட் பண்ற, கேஷியர் கிட்ட கொடுத்து சொல்லுவானா இல்ல வேற மேனேஜரை காசு வாங்க முடியுமா? கேஷியர் கிட்ட கொடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் அத்தாரிட்டி இல்லாம காசு வாங்கியிருக்கானா அது ஃபார்ம் ரிசீவ் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஃபார்ம் என்ன இருக்கு? ரிசீவ் ஆகல, அந்த அதர் பார்ட்னர்ஸ் will not be liable. அந்த அதர் பார்ட்னர்ஸ் என்னது? will not be liable unless the money received comes into the possession or under their control. the firm control வராம அப்ப என்ன கிடையாது, அதுக்கு liable கிடையாது. புரியுதா? நெக்ஸ்ட், ரைட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இன்ட்ரெஸ்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஆனா யாரு? ட்ரான்ஸ்ஃபரினா யாரு? சத்தமா சொல்லுவா. ரிசீவ் பண்றவன் ட்ரான்ஸ்ஃபரி, கொடுக்குறவன் ட்ரான்ஸ்ஃபரர். ஓகேவா? ஸோ அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, ட்ரான்ஸ்ஃபரிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்றது இங்கே சொல்றாங்க. ஓகேவா? ஸோ டியூரிங் த கண்டினியூஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் transferee is not entitled to conduct the business or require books of accounts or inspect the books of accounts. Okay, he is only entitled to share the profit of the transferring partner. Okay, books of accounts are challenge பண்ண முடியாது. அந்த பார்ட்னர் எவ்வளவு ப்ராஃபிட் ஷேர் பண்ணிருக்கானோ அந்த ப்ராஃபிட்டை மட்டும் தான் அந்த டைம்ல நம்ம எடுக்க முடியும், அவனால எடுத்துட்டு போக முடியும். பிசினஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது அவனால பண்ண முடியும். ஏன்னா பார்ட்னர்ஷிப் என்னது, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கம்பெனி மாதிரி பட் எல்லா பார்ட்னரோட கன்செப்டோட ஷேர் பண்ணுறான்னா அப்போ அவங்களோட ப்ராஃபிட்டோ அதை தான் எடுத்துட்டு போக முடியும். எடுத்து புக்ஸ் ஆஃப் பர்சனல் பார்ட்டு பிஸ்னஸில் நானும் இருக்கேன், புக்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது. பட் டிசல்யூஷன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் பார்ட்னர் அந்த டைமில்
ட்ரான்ஸ்ஃபருக்கு ரிமைனிங் பார்ட்னர் கிட்ட என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அசெட்ஸை கேட்கலாம். டிசல்யூஷன் டைம்ல என்ன பண்ணலாம்? அசெட்ஸை கேட்கலாம். ஓகேவா? அண்ட் எதுக்கு ஷேர் அவனுடைய ஷேர் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கௌண்ட்ஸை வந்து டேட் ஆஃப் டிசல்யூஷன் அன்னைக்கு கேட்கலாம். அப்புறம் அந்த டேட் ஆஃப் டிசல்யூஷன் என்ன பண்ணலாம்? அக்கௌண்ட்ஸை கொடுன்னு சொல்லி கேட்கலாம். எந்த ஒரு பார்ட்னரும் மற்ற பார்ட்னருடைய கன்சென்ட் இல்லாமல் என்ன முடியாது, புதுசாக பார்ட்னராக இன்ட்ரடியூஸ் ஆக முடியாது. அதே மாதிரி வெளியே போகிற பார்ட்னர் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்கிட்ட கேட்காம அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? கிளியரா? மைனரை பார்ட்னர்ஷிப்ல அட்மிட் பண்ணலாமா? அட்மிட் பண்ணக்கூடாது. பட் ஃபார் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அந்த மைனர் ஒரு பெரிய ஆளு, ஒரு பெரிய பணக்காரனோட பையன், இவன் வந்து பார்ட்னர்ஷிப்புக்கு பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா மைனர் என்ன பண்ணிக்கலாம்? அட்மிட் பண்ணிக்கலாம். ஸோ மைனருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, ப்ராஃபிட்ல ஷேர் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, புக்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு, காப்பி எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, மற்ற பார்ட்னர்ஸை சூ பண்றதுக்கும் ரைட்ஸ் இருக்கு, என்னுடைய ப்ராஃபிட்டை கொடுன்னு சொல்லி. அண்ட் மெஜாரிட்டியா அவன் மேஜர் ஆனவனே, இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எக்ஸாம்ல கேட்பான். மேஜர் ஆன உடனே வித்தின் 6 monthsக்குள்ள பார்ட்னரா இருக்கனா இல்லையா, எஸ் ஆர் நோ சொல்லி ஆகணும். மேஜர் ஆனவனே வித்தின் 6 monthsக்குள்ள ஆகணும், எஸ் ஆர் நோ சொல்லி ஆகணும். அவன் இருக்கன்னு சொன்னானா அவனுக்கு என்ன இருக்கு? மைனர் அப்ப என்ன ஷேர் இருந்துச்சோ அதே இருக்கு. இல்லைன்னு சொல்றானா அவனுக்கு இனிமே என்ன கிடையாது, லயபிலிட்டி கிடையாது. பட் பப்ளிக் நோட்டீஸ் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கணும். பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துட்டா லயபிலிட்டி கிடையாது. இப்போ பிஃபோர் அட்டைனிங் மெஜாரிட்டி அவனுக்கு என்ன லைபிள் அப்படின்னா, அவன் ஷேர் எவ்வளவோ அவ்வளோ மட்டும் தான் லைபிள். அவன் ஷேர் எவ்வளவோ அவ்வளோ மட்டும்தான் லைபிள். அப்போ அன்லிமிட்டட் லைபிலிட்டி அவனுக்கு கிடையாது. அவன் ஷேர் எவ்வளவோ அவ்வளோ மட்டும்தான் அவன் லைபிள். பர்சனல் லைபிலிட்டி கிடையாது. மைனர் இன்சால்வெண்ட்னு சொல்ல முடியாது. ஓகேவா? பட் ஃபார்ம் வந்து இன்சால்வெண்ட்டாக டிக்ளேர் பண்ணிட்டா மைனர் வந்து என்ன பண்ணலாம்? அவனுக்கான போர்ஷனை ஃபார்ம் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணலாம். பட் மைனர் இன்சால்வெண்ட் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இது பிஃபோர் மெஜாரிட்டி. ஆஃப்டர் மெஜாரிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ஆஃப்டர் மெஜாரிட்டி அவனுக்கு நான் அந்த கம்பெனியில் பார்ட்னர்னு அவனுக்கு தெரியணும். இப்போ படத்துலாம் பார்க்குறாங்க, அவன் பார்ட்னர்னே தெரியாமல் பார்ட்னராக வச்சிருப்பாங்க. அப்போ பார்ட்னராக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் 6 months டிசைட் பண்ண முடியும். ஆர் ஆன் வித்தின் 6 months ஆன் அட்டைனிங் மெஜாரிட்டி, ஆர் எப்போ உனக்கு தெரியுதோ, விச் எவர் இஸ் லேட்டர். ஏன்னா அந்த 50 வயசுல கூட நீ பார்ட்னர்னு தெரிஞ்சிருக்கோம். அப்போ பார்ட்னர் தெரிஞ்சு 6 மாதத்துக்குள்ள டிசைட் பண்ணிருக்கணும். ஆர் மேஜர் ஆகி 6 மாதத்துக்குள்ள டிசைட் பண்ணிட்டு விச் எவர் இஸ் லேட்டர், எது லேட்டாக நடக்குதோ அது. ஓகேவா? மைனர் வந்து டிசைட் பண்ணணும், பார்ட்னராக இருக்கமா வேணாவா, எஸ் ஆர் நோ. இருக்குன்னு சொன்னா அவன் லயபிள். இல்லைன்னு சொன்னா பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும். பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்தா அவனா கிடையாது, நோட்டீஸ் கொடுத்து அப்புறம் லயபிள் கிடையாது. பட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் அது லயபிள். இப்போ பார்ட்னராக இருக்குன்னு சொல்லிட்டானா, ஓகேவா? ஆர் பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்காம விட்டுட்டானா, பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்காம விட்டுட்டானா, இங்கே வாப்பா இடம் இருக்குப்பா, ஏற்கனவே நிற்கிறது ஒரு சேர் வா, அந்த சேர் வேணாம், இங்கே வா, இந்த பக்கம் வா, ஒன்றாங்க வா. ஸோ ஒரு மைனர் பார்ட்னராக ஆயிட்டான் அப்படின்னா, அண்ட் அவன் வந்து பார்ட்னராக சொல்லிட்டான், அவன் என்ன பண்ணல, பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கல. அப்போ வந்து அவன் பர்சனலி லயபிள் டு தேர்ட் பார்ட்டி. அப்படின்னது பர்சனலி லயபிள் டு தேர்ட் பார்ட்டி. அப்போ மேஜர் ஆனதுக்கு அப்புறம் 2 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, பார்ட்னர் ஆகிடணும். ஆர் பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்காம இருக்கானா அவனது பர்சனலி லயபிள். அண்ட் அவன் ஷேர் வந்து ஷேர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ராஃபிட் வந்து ரிமைன் சேம். அவன் மைனராக இருக்கும்போது என்ன ஷேர் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். மேஜர் ஆனவனே கண்டினியூ ஆகும். கிளியரா? சப்போஸ் அவன் பார்ட்னராக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டானா, அப்போ பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்குற வரைக்கும் அவன் லைபிலிட்டி கண்டினியூ ஆகும். இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பான். புரியுதா? பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்குற வரைக்கும் அவன் லைபிலிட்டி கண்டினியூ ஆகும். நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் லைபிள் கிடையாது.
அண்ட் மற்ற பார்ட்னர்ஸ் அவன் என்ன பண்ண முடியும், சூ பண்ண முடியும். அவனுக்கு இந்த ப்ராஃபிட் கொடுன்னு சொல்லி என்ன பண்ண முடியும், சூ பண்ண முடியும். அண்ட் மைனர் வந்து நோட்டீஸ் ரிஜிஸ்டர் இருக்கும், வந்து என்ன பண்ணணும், கொடுக்கணும். சப்போஸ் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா. கிளியரா, புரியுதா? ஸோ இதான் இது ஆன் அட்டைனிங் மெஜாரிட்டி மைனர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்ன லீகல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் இன்கமிங் பார்ட்னர் அண்ட் அவுட் கோயிங் பார்ட்னர். இன்கமிங் பார்ட்னருக்கும் அவுட் கோயிங் பார்ட்னருக்கும் என்னென்ன லீகல் கான்சிக்வன்சஸ் வந்து இருக்கு. அந்த ஒரு பார்ட்னரை வெளியே போட்டு நான் தள்ள முடியுமா அப்படின்றது எக்ஸ்பல்ஷன். வெளியே போட்டு தள்ள முடியுமாங்கிறது எக்ஸ்பல்ஷன், வெளியே போட்டு தள்ளுறது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்னரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அப்போ அந்த புது பார்ட்னருக்கு என்ன லைபிள் அப்படின்னா, ஃப்ரம் த டேட் ஹி இஸ் அட்மிட்டட், அதுலேருந்து அவன் லைபிள். அன்லெஸ் ஹி அக்ரீஸ் ஃப்ரம் த ப்ரியர் டேட். அப்போ என்ன பண்ணலாம், அவன் ப்ரியர் டேட்லேருந்து அக்ரி பண்ணிக்கிட்டானா அந்த டேட்லேருந்து அவனுக்கு லைபிலிட்டி. இல்லைன்னா என்னிலேருந்து லைபிள், என்னைக்கு அட்மிட் ஆகிறானோ அந்த டேட்லேருந்து அவன் லைபிள். ஓகேவா? நியூ ஃபார்ம் இன்க்ளூடிங் நியூ பார்ட்னர் ஹூ ஜாயின்ஸ், அவன் என்ன பண்ணுவான், லைபிள் ஃபார் த எக்ஸிஸ்டிங் டெட் ஆஃப் த வேர்ல்டு ஃபார்ம் அண்ட் கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஓல்டு பார்ட்னர்ஸ். கிரெடிட்டார் கன்செப்ட் வந்து இங்கே நமக்கு நெசசரி. நொவேஷன் தானே, நொவேஷன், நொவேஷன், ஆல்ட்ரேஷன், ரெசிஷன், ரெடிஷன், ஓல்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே விட்டுறதா, இல்லைன்னா ஓல்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அதுக்கு பதில் புது கான்ட்ராக்ட் போடாது நொவேஷன். ஓல்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி புது கான்ட்ராக்ட் போடுறதுனா ரெசிஷன். ஓல்டு கான்ட்ராக்ட்ல இருக்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மட்டும் மாத்தினா ஆல்ட்ரேஷன். புரியுதா? வெய்வ் ஆஃப் பண்ணா ரெடிஷன். பார்ட்லி கூட வெய்வ் ஆஃப் பண்ணலாம், ஃபுல்லி கூட என்ன பண்ணலாம், வெய்வ் ஆஃப் பண்ணலாம். புரியுதா? பெர்ஃபார்மன்ஸை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. ஓகேவா? மறக்காதீங்க பாருங்க, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஸோ அதனால கான்ட்ராக்ட் ஃபார் சப்ஸ்டியூட்டட் லைபிலிட்டி of course are not confined only to the case of partnership னு சொல்றாங்க. the agreement between incoming partner வந்து சொல்லிருக்கணும் தெளிவா. இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் டெட்டையும் நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த எக்ஸிஸ்டிங் டெட்டுக்கும் ஆனது லைபிள், இல்லைன்னா கிடையாது, லைபிள் கிடையாது. நெக்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட். எப்படி ரிட்டையர் ஆக முடியும்? எல்லா பார்ட்னருடைய கன்சென்ட்டோட தான் ரிட்டையர் ஆக முடியும். எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் இருக்கணும். ஆர் பார்ட்னர்ஷிப் பட் பில்லுனா நோட்டீஸ் வந்து என்ன பண்ணிருக்கணும், கொடுத்துருக்கணும். அண்ட் ரிட்டையரிங் பார்ட்னர் எவ்வளோ லைபிலிட்டி, தேர்ட் பார்ட்டிக்கு லைபிள். எப்போ ஃபார்ம் என்னென்ன ஆக்ட்லாம் பிஃபோர் இஸ் ரிட்டையர்மெண்ட் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்துக்குமே என்னது தேர்ட் பார்ட்டிக்கு லைபிள். ஆர் அவன் நோட்டீஸ் கொடுக்குற வரைக்கும் லைபிள். நோட்டீஸ் கொடுத்துட்டானா லைபிள் கிடையாது, நோட்டீஸ் கொடுக்கலன்னா அது லைபிள். புரியுதா? until public notice கொடுக்குற வரைக்கும் அது liable for the act done by the firm. ஓகேவா? அவனுக்கு தெரிஞ்சு பண்ணிட்டாலும் தெரியாம பண்ணிட்டாலும் அது liable. பட் என்ன சொல்றாங்கன்னா, provided that retired partner is not liable to third party who deals with the firm without knowing that he was a partner. அப்படின்னா அது ஒரு third party firm கூட ஒரு டிரான்சாக்ஷன் என்டர் ஆயிருக்கான், அவனுக்கு நீ தான் பார்ட்னர்னு தெரியாது, நீ பார்ட்னர்னு தெரியாம டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கானா அதுக்கு லைபிள் கிடையாது. ஆனா நீ பார்ட்னர்னு தெரிஞ்சுதான் அவன் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கானா அப்ப நீ அவன் லைபிள் ஆக அப்படின்ற இந்த ஒரு கண்டிஷனை வந்து இம்போஸ் பண்ணிக்கலாம். நோட்டீஸ் கொடுக்கலன்னா நீ பார்ட்னர் இல்லைன்னு தெரியாம, புரியுதா, நீ பார்ட்னரே கிடையாதுன்னு தெரிஞ்சே அவனுக்கு தெரியாது நீ தான் பார்ட்னர்னு அப்படி என்ட்ரா இருக்கானா அப்ப வந்து நீ என்ன கிடையாது, லைபிள் கிடையாது. இல்லைன்னா நீ என்னது லைபிள். புரியுதா? அண்ட் நோட்டீஸ் வந்து ரிட்டையர்ட் பார்ட்னர் கொடுக்கணும். ஆர் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் யாராச்சும் கூட என்ன பண்ணிக்கலாம், நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதுதான் விஷ்ணு சந்திரா விசஸ் சந்திரிகா பிரசாத் கேஸ்ல வந்து சொல்றாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாலே வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து என்ன ஆகிடாது, எண்டுக்கு வந்துடாது. ஓகேவா? எக்ஸிஸ்டிங்காக இருக்க மற்ற பார்ட்னர்ஸ் வந்து பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க, கேரி ஆன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பெல்ஷன். ஒருத்தனை வெளியே போகணும் தள்ள முடியுமா, தள்ளலாம். ப்ரொவைடட் கான்ட்ராக்ட் இருக்கணும் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்னர் அதுக்கு ஒத்துக்கணும் அண்டு ஃபர்முடைய குட் ஃபெய்த்துக்காக பண்ணியிருக்கணும்.
இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை இருந்தால் தான் பண்ண முடியும். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அண்ட் குட் ஃபெய்த்தை எப்படி டெஸ்ட் பண்ணோம்னா, அது இன்ட்ரெஸ்ட் ஆகிற பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்காக நீ அவனை வெளியே தள்ளிடணும். ஓகேவா? அது தள்ளுறதுக்கு முன்னாடி அவனுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அண்ட் அவன்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் அவன் தரப்பு நியாயத்தை நம்ம பண்ணணும், கேட்டுருக்கணும். அப்படி கேட்டு நீ வெளியே தள்ளுறதுனா ஒருத்தனை தள்ளிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது நல்ல வாய், அவனை நீ வெளியே என்ன பண்ண முடியாது, தள்ள முடியாது. புரியுதா? அது ஒருத்தர் வெளியே தள்ளிட்டுன்றதுனால பார்ட்னர்ஷிப் என்ன ஆகிடாது, எண்டுக்கு வந்துடாது. ஓகே, பார்ட்னர்ஷிப் வில் பி டீப்லி டு கண்டினியூ ஆஸ் பிஃபோர் மாதிரினா கண்டினியூ ஆகும். அங்கே பார்த்தது தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, உனக்கு புரியுற டேர்ம்ஸில் மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் இன்சால்வன்சி ஆஃப் த பார்ட்னர். ஒரு பார்ட்னர் இன்சால்வெண்ட் ஆகிட்டான், அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, டிக்ளேர்ட் இன்சால்வெண்ட்னா இருக்கும், அட்ஜுடிகேட்டட் இன்சால்வெண்ட் என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்லியிருக்கேனா இல்லையா, சொன்னது இல்லையா? டிக்ளேர்ட் இன்சால்வெண்ட்னா கோர்ட் வந்து அவன் இன்சால்வெண்ட்னு சொல்லிடுச்சு, அதுக்கு பேர் டிக்ளேர்ட் இன்சால்வெண்ட். அட்ஜுடிகேட்டட் இன்சால்வெண்ட்னா கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, இவன் இன்சால்வெண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் கேட்கறான், அதுக்கு பேர் என்னது, அட்ஜுடிகேட்டட் இன்சால்வெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு பார்ட்னரை அட்ஜுடிகேட் பண்ணிட்டாங்க இன்சால்வெண்ட்னு சொல்லி, அப்போ அந்த டேட்ல இருந்து என்னது, he ceases to be a partner on the date on which date of adjudication is made. ஆர்டர் ஆஃப் அட்ஜுடிகேஷன் எப்போ மேக் பண்ணுறாங்களோ அன்னிலிருந்து அவன் என்னது, அவன் டிசால்வ் சீஸ் பார்ட்னராக இருக்க மாட்டான். ஓகே, வெதர் ஃபார்ம் நடக்குதோ இல்லை டிசால்வ் ஆகுதோ அவங்க இங்கே பிரச்சனை கிடையாது. ஓகேவா? கான்ட்ராக்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ் ஆஃப் த firm is not dissolved by the adjudicating partner. The estate of partner is not liable for any act. The firm is not liable for any act of the insolvent partner done after the date of adjudication. Date of adjudication அப்புறம் பண்ற ஆக்டுக்கு அவன் பண்ற ஆக்டுக்கு firm liable கிடையாது, firm பண்ற ஆக்டுக்கு அவனும் liable கிடையாது. புரியுதா? பட் பிஃபோர் கிடையாது, அவனுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி liable. ஓகேவா? liability அது டிசீஸ்டு பார்ட்னர். ஒரு பார்ட்னர் செத்துட்டான், அந்த செத்த பார்ட்னருடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியை நம்ம கை வைக்க முடியுமா, வைக்க முடியும். ஓகேவா? சர்வைவிங் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, அந்த டிசீஸ்டு பார்ட்னருடைய லைபிலிட்டி எவ்வளவோ ஃபியூச்சர் ஆப்ளிகேஷன், அவன் செத்த அப்புறம் இருக்க ஆப்ளிகேஷன்ஸ்க்கு கேட்க முடியாது, அவன் சாகிறதுக்கு முன்னாடி இருக்க ஆப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன பண்ண முடியும், நம்ம அவன் பர்சனல் ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் ஆஃப் அவுட்கோயிங் பார்ட்னர் டு கேரி ஆன் கம்பீட்டிங் பிஸ்னஸ். வெளியே போகிற பார்ட்னர் கம்பீட்டிங் பிஸ்னஸ் கேரி ஆன் பண்ணலாமா? he may carry on but subject to contrary. he may not. என்ன பண்ணக்கூடாது, அவன் ஃபார்ம் நேமை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஃபார்ம் மாதிரி ஆளுதான் ஆளு வாங்கன்னு கஸ்டமரை கூப்பிடக்கூடாது. ஓகேவா? அண்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது கஸ்டமர்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணுவானோ அந்த மெத்தட்ஸ் என்ன பண்ணக்கூடாது, அவன் ஃபாலோ பண்ண கூடாது. அன்லெஸ் கான்ட்ரரி இருக்கணும்னா இருந்துக்கலாம். ஓகேவா? நார்மலாக என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அக்ரிமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ட்ரேட் இந்த சிச்சுவேஷன்ல வேலிட் ஆகுமா, வேலிட் ஆகும். என்ன வேலிட் ஆகும், ஸ்பெசிஃபைடு ஏரியாவில் பண்ணக்கூடாது, ஸ்பெசிஃபைடு லோக்கல் லிமிட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அந்த கண்டிஷன் ரீசனபிள், ரெஸ்ட்ரிக்ஷன் ரீசனபிளாக இருந்தால் வேலிடு, இல்லைனா அக்ரிமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ட்ரேட் என்ன, வாய்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் அவுட்கோயிங் பார்ட்னர் சப்சீக்வெண்ட் ப்ராஃபிட்டை ஷேர் எடுத்துக்க முடியுமா, அக்கௌண்ட்ஸ்ல போட்டு எடுத்துக்க முடியுமா, முடியாதா? முடியும்பா, பார்த்துமே அக்ரி பண்ணிக்கிட்டா என்ன பண்ண முடியும், ஷேரை எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ அவுட்கோயிங் பார்ட்னர் என்டைட்டில்ட் அட் த ஆப்ஷன் ஆஃப் ஹிம்செல்ஃப் ஆர் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அவன் பார்ட்னர் சீஸ் பண்ணதுலேருந்து என்ன பண்ண முடியும், அவன் ஷேர் என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ஆர் சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட் கொடுக்கலன்னா அவனுக்கு என்ன பண்ணணும், 6% per annum இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். லோனா ட்ரீட் பண்ணிட்டா லாவே சொல்லுது. ஓகேவா? லோனா ட்ரீட் பண்ணா 6% per annum இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். லோனா ட்ரீட் பண்ணாம அவன் கேபிட்டல் காசு நீ வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட் கொடுக்கணும். நீ செட்டில் பண்ணிட்டீங்கன்னா கொடுக்க தேவையில்லை, பட் செட்டில் பண்ணலன்னா என்ன பண்ணணும், நீ கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொவிஷன் வந்து உனக்கு சொல்லுது. ஓகேவா? இங்க நான் சொல்லும்போது ஈஸியா இருக்கும், எல்லாமே லா டேர்ம்ஸ்ல கொடுத்து வச்சிருப்பாங்க. அதனால வீட்டுக்கு போய் ஒரு தடவைக்கு 10 தடவை அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ண பாரு.
புரியுது என்ன சொல்கிறேன்? நான் என்ன பேசுகிறேனோ அதை லாங் டேர்ம்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அது புரியலன்னா கேளு. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிவகேஷன் ஆஃப் கண்டினியூங் கேரண்டி பை சேஞ்ச் இன் த ஃபார்ம். இப்போ நீ ஒரு கேரண்டி கொடுத்துருக்க, கண்டினியூங் கேரண்டி. கண்டினியூ கேரண்டி என்னது? ஒரு சர்டன் பீரியட் இருக்கும் கண்டினியூ ஆகும், ரிவர்ட் பண்ணுறதுக்கு ஆகும், கண்டினியூ ஆகும். இப்போ அந்த கண்டினியூ கேரண்டி ஃபார்ம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஆகிடும், கண்டினியூ கேரண்டி ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ட் ஆகிடும். ஓகேவா? And last part, registration. உங்களுக்கு வேற ஏதாவது இருக்க படத்துல இருக்கா? என்ன டாபிக்? எக்ஸ்பிரஷன் பார்த்தோம், ரிவகேஷன் பார்த்தோம், அமால்கமேஷன் பார்த்தோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம். இன்னொரு பேராகிராஃப் இந்த அக்கௌண்ட்ஸில் சம் பார்க்கும்போது அறியலாம். ஒரு லைனாக விட்டுருவோம். எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபார்ம். ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதா? வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் அனுப்பணும். யாருக்குன்னா ரிஜிஸ்ட்ராருக்கு. அந்த ஏரியாவில் எந்த ரிஜிஸ்ட்ரார் இருக்கானோ அவனுக்கு பிஸ்னஸ் பிளேஸ் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கோ அவனுக்கு என்ன பண்ணணும்? போஸ்ட்டோ இல்லை நீ நேர்லேயே போய் என்ன பண்ணணும்? டெலிவரி பண்ணணும். அதில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணிடுறேன், ஃபீஸும் கட்டணும், அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அந்த ஃபார்முடைய நேம் என்ன, பிளேஸ், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், வேறு எங்கெல்லாம் பிஸ்னஸை கேரி ஆன் பண்ணுற, யார் யாரெல்லாம் பார்ட்னராக இருக்காங்க, ஃபுல் அட்ரஸ் ஆஃப் ஈச் பார்ட்னர், எவ்வளோ நாளைக்கு கேரி ஆன் பண்ண போகிற, அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ். ஓகேவா? அதை பண்ணும்போது எல்லாரும் வெரிஃபை பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபார்ம் நேமில் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இது கொஷினாக கேட்பான், இதை கொஷினாக கேட்பான். புரியுதா? எக்ஸப்ட் when state government signifies its consent to use, அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், கன்சென்ட் கொடுத்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின் வந்து வரும். ஓகேவா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது என்ன? ஒரு என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க கவர்மெண்ட்டில், ஸ்டேட்மெண்ட் இந்த ரிஜிஸ்டர் கால்ட் ரிஜிஸ்டர் ஆஃப் ஃபார்ம்ஸ், அதில் என்ன பண்ணிப்பாங்க? ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்? ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பான், சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ரிஜிஸ்ட்ரேஷன் டீம் டு பி கம்ப்ளீட் ஆஸ் சூன் அஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டருக்கு கொடுத்த உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன ஆகிடும்? கம்ப்ளீட் ஆன மாதிரி ட்ரீட் பண்ணிப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால உங்களால் என்ன பண்ண முடியும்? சூ பண்ண முடியும், இன்னொருத்தனாலையும் ஒன்று சூ பண்ண முடியும். கிளியரா? லேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனா பெனால்ட்டி எவ்வளோ அப்படின்னா 100 rupees எவ்ரி டே டிலே ஆர் பார்ட் தேர் ஆஃப். ஒரு நாளைக்கு எவ்வளோ? 100 rupees வந்து ஃபைன் பே பண்ணணும். நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா உனக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ்? உன்னால் எந்த கேஸும் போட முடியாது, ஃபார்மால சிவில் கேஸ் எதுவுமே போட முடியாது. அண்ட் அதர் கோ பார்ட்னர்ஸ் அகைன்ஸ்ட் தேர்ட் பர்சனுக்கு அகைன்ஸ்ட் அவனால் என்ன பண்ண முடியாது? கேஸ் போட முடியாது. ஆனால் தேர்ட் பர்சன் உன்னை சூ பண்ணலாம், நீ தேர்ட் பர்சன் என்ன பண்ண முடியாது? சூ பண்ண முடியாது. ரிஜிஸ்டர் ஆகாமல் உன்னால் என்ன பண்ண முடியாது? யாரையுமே சூ பண்ண முடியாது. ஓகேவா? கிளைம்ஸை செட் ஆஃப் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ப்ரொசீஜரும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. எக்ஸப்ட் 100 rupees. 100 rupees வரைக்கும் தான் கேஸ் போட முடியும். 100 rupees தாண்டி உன்னால ஒரு கேஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியாது? ஒரு கிளைமை பண்ண முடியாது. மோர் தென் 100 rupees உன்னால என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு கேஸையும் போட முடியாது. அண்ட் அக்ரீவ்டு பார்ட்னர் லீகல் ஆக்ஷன் அதர் பார்ட்னர் மேலே எடுக்க முடியாது, அது ஃபார்ம் மேலே எடுக்க முடியாது. ஒருத்தரை நான் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சு வச்சுக்கேன், அவனால் என்ன பண்ண முடியாது? ஃபார்ம் மேலே கேஸ் போட முடியாது, மற்ற பார்ட்னர் மேலேயும் என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு லீகல் ஆக்ஷனும் கொண்டு வர முடியாது. பட் தேர்ட் பார்ட்டி மட்டும் என்ன பண்ண முடியும்? ஃபார்மை சூ பண்ண முடியும். ஓகேவா? பட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலங்கிறதுனால ஒரு ரைட் சம்பந்தம் ஆகும் கிடையாது. ரைட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி டு சூ த பார்ட்னர் வந்து இருக்கு, அண்ட் ரைட் ஆஃப் த பார்ட்னர் டு சூ ஃபார் டிசல்யூஷன் வேணா இருக்கு.
ஓகேவா? ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்றதுல எந்த கேஸும் போட முடியாது கிடையாது. டிசொல்யூஷன் பண்ண சொல்லுங்க, பார்ட்னர்ஷிப் இழுத்து மூட சொல்லுங்க, ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்க சொல்லுங்க, அப்படிங்கிற கேஸ் வேணா என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அண்ட் அசைனி ரிசீவர் ஆஃப் த கோர்ட் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ரிலீஸ் பண்ணுவான். அண்ட் 100 ரூபாய்க்கு மேலே எந்த ஒரு கேஸையும் உன்னால் என்ன பண்ண முடியாது, இவனால் சூ பண்ண முடியாது. அண்ட் ரைட் டு சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஆர் டிசீஸ்டு பார்ட்னர் ஆர் டு ரியலைஸ் த ப்ராப்பர்ட்டி, அது வந்து பண்ண முடியும். ஓகேவா? லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன பண்ண முடியும், டிசீஸ்டு பார்ட்னருக்கான இதுவை கேட்க முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்றதுனால லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் கேட்க முடியாதுன்னு கிடையாது. அந்த சிச்சுவேஷன் மட்டும் லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தது தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, உனக்கு மறுபடியும் அதர் டேர்ம்ஸ்லாம் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிசொல்யூஷன் ஆஃப் ஃபார்ம். டிசொல்யூஷன் ஆஃப் ஃபார்ம் என்ன, எல்லா பார்ட்னர்ஸும் பிஸ்னஸ் எழுத்து மூடுறதுக்கு தான் அது டிசொல்யூஷன் ஆஃப் ஃபார்ம். டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் என்ன, அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத்து, இதெல்லாம் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இதெல்லாம் டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப் மட்டும் மாறுது. பட் டிசொல்யூஷன் ஆஃப் ஃபார்ம் என்ன, மொத்த பிஸ்னஸையுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன, டிசொல்யூஷன் ஆஃப் ஃபார்ம். ஸோ நீ என்ன பண்ணுற, எல்லா பார்ட்னர்ஸும் சேர்ந்து லீகல் ரிலேஷன்ஷிப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா என்ன, ஏதாவது ஒரு பார்ட்னர் போகலாம், டெத், இன்சால்வன்சி அந்த மாதிரி வருதுன்னா அந்த டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. இது வந்து டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் பார்ட்னர்ஷிப். இது வந்து என்னது, does not affect the continuation. என்னது, reconstitution. இது discontinuation, அது என்னது, reconstitution. இதுல assets and liabilities விற்போம். இதுல assets and liabilities only revalue பண்ணுவோம். ஆத்தோல இதுல assets and liabilities என்ன பண்ணுவோம், விற்போம். அதுல assets and liabilities என்ன பண்ணுவோம், only revalue பண்ணுவோம். கோர்ட் தான் டிசொல்யூஷன் ஆர்டர் பண்ணோம், பட் இங்க கோர்ட் ஆர்டர் பண்ணாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நார்மலா ஸ்கோப்ல டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இன்வால்வ் ஆயிருக்கும், பட் டிசொல்யூஷன் ஆஃப் ஃபார்ம் இன்வால்வ் ஆயிருக்கும், பட் டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இன்வால்வ் ஆயிருக்கலாம், அப்படி இன்வால்வ் ஆகாம இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து ஃபைனல் க்ளோஷர் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபைனல் க்ளோஷர் கிடையாது. எப்படிலாம் இப்போ டிசொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோர்ட் மூலியமா டிசொல்யூஷன் பண்ணலாம், இல்லை வாலண்டரியான பண்ணிக்கலாம், டிசொல்யூஷன் பண்ணிக்கலாம். வாலண்டரினா என்னது, பை அக்ரிமெண்ட். நீங்களா அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்க, இதுக்கப்புறம் என்னது டிசொல்யூஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி, அப்போ வாலண்டரியான பண்ணிக்கலாம், நீ டிசொல்யூஷன் பண்ணிக்கலாம் பை அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் கம்பல்சரி டிசொல்யூஷன். எல்லா பார்ட்னரும் இன்சால்வென்ட் ஆயிட்டாங்க, ஆர் 4 பார்ட்னர் இருக்காங்க, 3 பார்ட்னர் இன்சால்வென்ட் ஆயிட்டாங்க ஒருத்தரை தவிர்த்து, அந்த சிச்சுவேஷன்ல டிசொல்யூஷன் வந்து கம்பல்சரியா பண்ணி ஆகணும். அன்லாஃபுல் பிசினஸை கேரி ஆன் பண்ற, அன்லாஃபுல் பிசினஸை கேரி ஆன் பண்ற, இதுக்கு முன்னாடி லாஃபுல் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ பப்ஜி விளையாடிட்டு இருந்தேன், டக்குன்னு அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி திடீர்னு ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க, அதனால அன்லாஃபுல் ஆகிடுச்சுன்னா அது என்ன பண்ண முடியாது, அதனால கேரி ஆன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த லீகலாக இருக்கிறத ஃபார்ம் வந்து டிசால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் கண்டிஜென்சிஸ். கண்டிஜென்சிஸ்னா என்ன சொல்றாங்க, ஃபிக்ஸட் டேர்ம், அந்த டேர்ம் முடிஞ்சிச்சு, ஆர் வேற பிஸ்னஸ் நீ ட்ரை பண்ற, ஆர் டெத் ஆஃப் பார்ட்னர், ஆர் அட்ஜுடிகேஷன் as an insolvent, இந்த சிச்சுவேஷன்லயும் டிசொல்யூஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் அண்ட் பில்னா என்ன, நினைக்கிற வரைக்கும் பிசினஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ நீ ஏன் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நோட்டீஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். நோட்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறமா அந்த கம்யூனிகேஷன் வந்து என்ன பண்ணிக்கணும், இந்த டேட் வந்து நோட்டீஸில் என்ன டேட் மென்ஷன் பண்ணிருக்கோமோ அதான் டேட் ஆஃப் டிசொல்யூஷனாக ட்ரீட் பண்ணிப்போம். நோட்டீஸில் என்ன டேட் மென்ஷன் பண்ணிருக்கோமோ அதான் அது நோட்டீஸில் இருக்க டேட்டா, சாரி டிசொல்யூஷன் டேட்டா ட்ரீட் பண்ணிப்போம். சப்போஸ் நோட்டீஸில் டேட் சொல்லலைன்னா என்னைக்கு அந்த நோட்டீஸை கம்யூனிகேட் பண்ணுமோ அதுதான் வந்து என்னது டிசொல்யூஷன் டேட்டா ட்ரீட் பண்ணிப்போம். இதெல்லாம் என்னது வாலண்டரியாக நீ பண்ணுறது. கோர்ட் எப்பப்பெல்லாம் இன்சால்வ் வந்து டிசொல்யூஷன் பண்ணோம்னா, பார்ட்னர் வந்து அன்சவுண்ட் மைண்ட் ஆகிடும், ஆர் டெம்பரரி சிக்னஸ் தவிர்த்து மற்ற சிச்சுவேஷனில் பார்ட்னர் வந்து என்ன ஆகிட்டான், அன்சவுண்ட் மைண்ட் ஆகிட்டான், அப்போ இன்சேன் ஆகிட்டான். அந்த சிச்சுவேஷனில் கோர்ட் என்ன பண்ணோம், டிசொல்யூஷன் ஆர்டர் பண்ணோம். பெர்மனெண்ட்டாக இன்கெப்பாசிட்டி ஆகிட்டான், ஃபிசிக்கல் டிசபிலிட்டி ஆர் இல்னஸ்னால, அப்பயும் ஃபார்ம் என்ன ஆகிடும், டிசால்வ் ஆகிடும். ஃபார்மை மிஸ்கண்டக்ட் பண்ணுறோம், ஓகேவா, ஃப்ராட் பண்ணுறோம், பிஸ்னஸை மிஸ்கண்டக்ட் பண்ணுறோம், அந்த சிச்சுவேஷனில் கோர்ட் என்ன பண்ணோம், டிசொல்யூஷன் ஆர்டர் பண்ணோம். தொடர்ந்து ரீச் ஆஃப் அக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கான், ஒரு வேலை செஞ்சால் செய்யறதே கிடையாது, எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணிகிட்டே இருக்கான், ஓகேவா. காசு திருடுறான், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டான், சொன்னதுக்கு மேலே காசு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான்,
புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேட்டால் காட்ட மாட்டேங்கிறான். இந்த சுச்சுவேஷன்லையும் கோர்ட் வந்து என்ன பண்ணும், டிசல்யூஷனை ஆர்டர் பண்ணும். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்னொருத்தருக்கு பார்ட்னர்ஷிப் என்ன பண்ணக்கூடாது, இன்ட்ரெஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. கரெக்டா இல்லையா? அப்படி இன்ட்ரெஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அப்படின்னா அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மற்ற பார்ட்னருடைய கன்செப்ட் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கோர்ட் வந்து என்ன பண்ணலாம், டிசல்யூஷன் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். தொடர்ந்து லாஸ் வந்துகிட்டே இருக்கு, அப்போ எது பிஸ்னஸ் பண்ணலாம் கோர்ட் வந்து, ஏன்னா பர்சனல் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? அதனால கோர்ட் வந்து டிசல்யூஷன் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டபிள் கிரவுண்ட்ஸில் வந்து டிசல்யூஷன் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட்டே ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது, அண்ட் பார்ட்னர்ஸ் வந்து ஒழுங்காக பேசிக்க மாட்டாங்க, அண்ட் லாஸ் ஆஃப் சப்ஸ்ட்ராக்டம், கேம்பிளிங் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ட் வந்து என்ன பண்ணலாம், டிசல்யூஷன் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ டிசல்யூஷனுடைய கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, liability for the act done after dissolution. after என்ன, dissolution நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் liable எவ்வளோ partners அப்படின்னா, it seeks to protect the third parties dealing with the firm who had no prior notice of dissolution. third parties க்கு நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னா liability of the partner என்ன ஆகும், கண்டினியூ ஆகும். ஓகேவா? அண்ட் இது என்னதுன்னா, it also seeks to protect partners of the dissolved firms from the liability towards third party. ரெண்டு ஆங்கிள்லையும் சொல்கிறாங்க. ஒன்று தேர்ட் பார்ட்டியும் ப்ரொடெக்ட் பண்ணணும் நோட்டீஸ் கொடுக்கலன்னா, அண்ட் பார்ட்னர்ஸையும் என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆஃப்டர் த ஆக்ட். ஸோ ரெண்டு ஆங்கிளில் வந்து இதை சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டேட் ஆஃப் டிசீஸ்டு பார்ட்னர் நோட்டீஸ் கொடுக்கலன்னா அவனுக்கு என்ன கிடையாது, எஸ்டேட் ஆஃப் டிசீஸ்டு பார்ட்னர் லயபிள் கிடையாது, இன்சால்வென்ட் பார்ட்னர் லயபிள் கிடையாது, டார்மென்ட் பார்ட்னர் என்ன கிடையாது, லயபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு right of partners to have business wound up after dissolution. dissolution ஆயிடுச்சு, பார்ட்னர்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ணலாமா? பண்ணலாம். தனித்தனியாக கூட ஓப்பன் பண்ணி பண்ணலாம், இல்லை மறுபடியும் சேர்ந்து வேறு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணலாம், பண்ணலாம். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கப்புறம், ப்ராஃபிட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா எப்படி பார்ட்னர் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ண முடியும், பிஸ்னஸை கேரி ஆன் பண்ண முடியும். ஓகேவா? continuing authority of the partner for the purpose of winding up. So dissolution of the firm வந்து என்ன சொல்லுதுன்னா, authority of each partner வந்து என்ன பண்ணும், firm-ஐ bind பண்ணும். ஸோ அவங்க என்னென்னலாம் unfinished பண்ணியிருக்காங்களோ at the time of dissolution அது வந்து firm என்ன பண்ணும், bind பண்ணும் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. ஓகேவா? எக்ஸப்ட் இன்சால்வெண்ட்டை தவிர்த்து மற்ற சுச்சுவேஷனில் firm என்ன பண்ணும், அது bind பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ பிஸ்னஸை இழுத்து மூடுற எப்படி செட்டில் பண்ணணும், ஃபஸ்ட்டு உன் லாஸ் ஏதாவது இருக்குது, லாஸ் இன்க்ளூடிங் டெஃபிஷியன்சி இந்த கேபிட்டலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இருக்கிற ப்ராஃபிட்டை வச்சு எல்லாத்தையும் செட் ஆஃப் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவுட் ஆஃப் கேபிட்டல். அவுட் ஆஃப் கேபிட்டல் என்ன, இருக்கிற கேபிட்டலை யாருக்கு கொடுக்கணும், இப்போ அவுட் சைடுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அசட்ஸ் ஆஃப் த ஃபார்மை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஈச் பார்ட்னருக்கு அவனுடைய கேபிட்டலை பேஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு லோன் கொடுக்கணும், அதுக்கப்புறமா ஈச் பார்ட்னருக்கு கேபிட்டலை பேஸ் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறமா ப்ராஃபிட்ஸ் இருக்கிறத மற்றவங்களுக்கு என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணி கொடுத்துருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஃபர்முடைய அசட்ஸு எப்படி ட்ரீட் பண்ணுவ, பார்ட்னருடைய அசட்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுவ, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்முடைய அசட்ஸை ஃபஸ்ட்டு ஃபர்முடைய கடனுக்காக தான் யூஸ் பண்ணணும். ஃபர்முடைய அசட்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபர்முடைய கடனுக்காக தான் யூஸ் பண்ணணும். பேலன்ஸ் இருந்துச்சுன்னா தான் பார்ட்னருடைய சொந்த கடனுக்கு யூஸ் பண்ணணும். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கு, நம்ம 4 பேர் பார்ட்னர், நம்ம 4 பேரும் தனித்தனியாக ஒவ்வொருத்தர்கிட்ட வேறு வேறு ஆளுகிட்ட தனித்தனியாக நம்ம வீட்டுக்கு உத்தாரங்களோடு தனியாக வாங்கியிருக்கோம். அப்போ ஃபார்ம் அசட்டை விற்றினா வர காசை ஃபஸ்ட்டு எது செட்டில் பண்ணணும், ஃபார்முடைய லைபிலிட்டி செட்டில் பண்ணணும். பேலன்ஸ் இருந்தால் தான் பார்ட்னருடைய லைபிலிட்டியை அவங்கவுங்க கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி செட்டில் பண்ணணும். பார்ட்னருடைய ப்ராப்பர்ட்டி எப்படி செட்டில் பண்ணணும், ஃபஸ்ட்டு பார்ட்னருடைய சொந்த கடனை ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணணும். பேலன்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும், ஃபார்முடைய கடனை செட்டில் பண்ணணும். கிளியராக சொல்கிறேன்னு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
ஓகேவா? ஸோ இதோட என்ன முடியுது? பார்ட்னர்ஷிப் வந்து கன்க்ளூட் ஆகுது. சரியா? ஓகேவா? ஒரு தடவை நல்லா படிங்க. வேற ஒன்று இருக்கப்பா, அவ்வளோதான்.